கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. தேவன் பெரியவர், அவர் எங்களோடு இருக்கிறவர், எங்களோட பேசுகிறவர், எங்களை உருவாக்குறவர். ஹல்லேலூயா. தேனாச උසස් උනාසේ මහත් අපි සම කතා කරනවා, අපි අමනවා, අපි සාධනවා. උනාසේ ආපත් උනාසේ කරුණා සදාකාලිකයි. ஹல்லேலூயா. தேனாசගේ කරුණාව නිසා තමයි අපි අද ජීවත් වෙන්නේ. தேவனுடைய கிருபையினால் தான் இன்னைக்கு நாங்கள் வாழ்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் தோற்று போகவில்லை, அழியவும் இல்லை, ஆனால் வாழ்கிறோம். ஹல்லேலூயா. போராட்ட முடியல, பிரச்சனை முடியல, ஆனாலும் நிற்கிறோம். ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய கிருபை. ආමේන්. පොරබදින් ඉවරන අපගේ ප්‍රශ්න ඉවරන අමාරුකම් ඉවරන නමුත් තවත් ඉන්නේ උන්වහන්සේගේ කරුණාව. හල්ලෙලූයා. දේනසේ ආපතන කරන සදාකාලිකයි. මේ සන්ධ්‍යා කාලයේදී මේ පැමිණ සිටින ඔබ සෑම දෙනාම ජෙෂුවා රුවර් ඉන්ටර්නැෂනල් මිනිස්ට්‍රි சேவை තුලින් යේසුස් වහන්සේගේ සුමිහිරි නාමයෙන් සුබපතර අපි පිළිගන්නවා. இந்த மாலை நேர ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினால் ஜோஷுவா ரிவைவல் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரியின் முன் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். ස්වාමීන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කර ඔබට කරුණාව දෙයි. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு கிருபைகளை தருவார். ස්වාමීන් වහන්සේ අද දවසේ අපි සමග සම්බන්ධ වෙලා කතා කරයි. இன்றைய நாளில் தேவன் எங்களோடு இடைப்பட்டு பேசுவாராக. අද අපි සමග අන්තර්ජාලයේ අපි සම්බන්ධ වෙන සෑම දෙනා දෙන ආශිර්වාද කරයි. இன்றைக்கு எங்களோடு நேரலில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. මම හිතන්නේ සහෝදර ෆ්‍රෙඩි අපි සම්බන්ධ වෙලා ඉන්නවා. சகோதரர் ஃப்ரெடி அவர்கள் இருக்கிறார்கள். සහෝදර ක්‍රිෂාන්තිත් අපි සම්බන්ධ වෙලා ඉන්නවා. கிருஷாந்தி சகோதரர் அவர்களும் இருக்கிறார்கள் எங்களோடு. ස්වාමීන් වහන්සේ ආපත් උනාසේ කරුණා සදාකාලිකයි. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும். දේනස ඔබට ආශිර්වාද කරයි. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. අද දවසේ දේනස ඔබත් සමග මාත් සමග කතා කරයි. இன்றைய நாளில் தேவன் உங்களோடு என்னோடு பேசுவாராக. දේනසගේ කරුණාවේ වචනය ගැන කතා කරයි. அவருடைய கிருபை வார்த்தைகள் குறித்து பேசுவார். උන්වහන්සේගේ සැලැස්මනුව කතා කරයි. அவருடைய திட்டத்தின்படி அவர் பேசுவார். උන්වහන්සේගේ කැමැත්ත අනුව කතා කරයි. அவருடைய விருப்பத்தின்படி அவர் பேசுவார். දෙවියන් වහන්සේ සෑම මනුෂ්‍යයෙකුට කරුණාවක් දුන්නා පමණක් නෙවෙයි, සෑම මනුෂ්‍යයෙකුට උන්වහන්සේ සැලැස්මක් දීලා තිබෙනවා. அவர் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான கிருபைகளை கொடுத்தது மாத்திரமல்லாமல் ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு திட்டங்களையும் அவர் வைத்திருக்கிறார், விருப்பத்தை வைத்திருக்கிறார். ඔබටයි මටයි උන්වහන්සේ සෑම දේ තුලින් ජය ගන්නත් ජීවත් වෙන්නත් කරුණාව දෙන්නේ උන්වහන්සේ සැලැස්මක් ඇතුව තමයි. அவர் உங்களுக்கும் எனக்கும் எல்லா காரியங்களிலும் நாங்கள் வெற்றிகரமாக வாழ்வதற்கு அவர் அவருடைய கிருபையை எங்களுக்கு தருவார். පොරබදින් තිබුණත් ඒ පොරබදින් වල ජය අරගෙන ජීවත් වෙන්න තාමත් ඔබවත් මාත් පණ පිටින් තියලා තියෙන සැලැස්මක් ඇතුවයි. அந்த போராட்டங்கள் இருந்தாலும் அந்த போராட்டங்களை ஜெயித்து நாங்கள் வாழ்வதற்கு, நாங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவர்கள் கிருபைகளை தந்திருப்பதினால். මේ පොළව අහස පොළව උන්වහන්සේ නැවත සකස් කරලා මැව්වේ යහපත් සැලැස්මක් ඇතුවයි. இந்த உலகத்தை மீண்டுமாக அவர் சீரமைத்து வானத்தையும் பூமியையும் மீண்டுமாக உருவாக்கினதற்கு காரணம் அவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. උන්වහන්සේ මේ පොළවේ තිබිලා අන්ධකාරය ආලෝකය වෙන් කරන එක තුරින් තිබුවේ යම් කිසි සැලැස්මක් ඇතුවයි. அவர் இந்த உலகத்திலே வெளிச்சத்தையும் இருளையும் வேற வேறாக பிரித்து அதை தூரத்திலே வைத்ததற்கும் ஒரு திட்டம் இருக்கிறது. මේ පොළවේ උන්වහන්සේ තුනෙන් පංගු දෙකක් නේද? මොකද තියෙන්නේ පංගු කියද්ද? තුනෙන් දෙකක්. හලෙලූයා. මේ පොළ කමතෝනේ ඉඳ පොඩ සැකින් ආගත්තා. අපි ගාඩ ඉස්සර ඉගෙන ගත්ත මිනිස්සුනේ. හලෙලූයා. හලෙලූයා. සයිනස්සේ ආපතාමේ තුනෙන් පංගු දෙකක් වතුර නැත්නම් මුහුදෙන් වහලා තියන්නේ උන්වහන්සේ සැලැස්මක් ඇතුවයි. இந்த உலகத்தை, இந்த பூமியை மூன்றில் 2 பங்கு அவர் தண்ணீரால் மூடி வைத்திருப்பதற்கும் ஒரு திட்டம் அவருக்கு இருக்கிறது. හලෙලූයා. ஹalleluya. ඒකේ තව කොටසක් වනාන්තර ශාක ගස් කොළන් කඳු බෑවුම් ගංගාවල් ඒ ඔක්කොම තියෙන තවත් අරමුණක් ඇතුළත සැලැස්මක්. அதிலேயும் ஒரு பங்கு அவர் வனாந்தரங்கள், காடுகள், மரங்கள், செடிகள், மேடுகள், பள்ளங்கள், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாவற்றையும், ஆறுகள், கடல்கள் எல்லாவற்றையும் வைத்திருப்பதற்கும் ஒரு திட்டம் அவருக்கு இருக்கிறது. හලෙලූයා. උන්වහන්සේ සැලැස්මක් තියෙනවා. அதுக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது. නිකන් ආවට ගියාට අපි වගේ දාන්නේ නැහැ උන්වහන්සේ. சும்மா வந்ததுக்கு போனதுக்கு எங்களை போல அவர் செய்வதில்லை எந்த காரியத்தையும். අපි සමහර විට මේ ජනේලෙල විසි කරන යට වගේ පැලවෙයන් කියලා. நாங்கள் சில நேரம் இந்த ஜன்னலை திறந்து நாங்கள் ஏதாவது ஒரு விதையை எடுத்து வீசுவோம், இது முளை அப்படின்னு சொல்லிட்டு. කිචන් එකේ අම්මලා එහෙම තමයි කරන්නේ. கிச்சன்ல இருக்கிற தாய்மார்கள் அப்படி செய்வார்கள். දැන් මේ කරවිල තියෙනුනේ කරවිල பாவக்காய் ඒක ගෙනල්ලා දැන් දවස් දෙක තුනක් ගෙනාපු ගමන් උයන්නේ නැහැ, මේක අමතක කරලා ඉදිනවා දැන්. கொண்டு வந்து 2-3 நாட்கள் வாங்கிட்டு வந்து 2-3 நாட்கள் சமைக்க மாட்டார்கள். இப்போ அது பழுத்து விடும். දැන් ඒකේ ගෙඩියක් දෙකක් කුණු වෙනවා. இப்போ 1-2 பழங்கள் வந்து அது காய்கள் பழுத்து, அதாவது கெட்டு போயிருக்கும். දැන් මොනවා කරන්නද? නරක කරන්නේ දෙකක්. இப்போ என்ன செய்யறது? 2 காய் கெட்டு போய் விட்டதே. මහත්ය කොච්චර දාඩිය මාංශල දුක් කළ හම්බ කරගෙන ආපු දෙයක්ද? கணவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி
வருந்தி அது வாங்கிட்டு வந்திருக்கிறார். මොනා කරන්නද කමන්න මේක ඉතින් ඇට හරි විසි කළ ජනෙ බලමු හැදුනොත් ඊට පස්සේ ඒ ලාභේ ගන්න පුළුවන්. என்ன செய்வது, சரி பரவாயில்லை, ஜன்னல் வழியாக இதுல இருக்கிற விதைகளையாவது வீசுவோம், வளர்ந்தா அதுல இருந்து பிரயோஜனமாவது අර எடுத்துக்கொள்ளலாம். කුණු වෙච්ච ගෙඩි දෙකට වෙලා පැල දෙක තුනක් හැදෙන්නේ වැල දෙක තුනක්. அந்த ரெண்டு பழங்களுக்கு கெட்டு போன ரெண்டு பழங்களுக்கு 2-3 செடிகளாவது அதுக்கு பதிலா வளரும் தானே. ඒව විසි කළා දානවා. அப்படி வீசுவோம். ඒක සමට හැදෙනවා. சில நேரம் அது வளரும். ඒකෙත් ගෙඩි හැදෙනවා සමහර විට. சில நேரம் அதுலயும் காய்கள் ඒක வரலாம். සමහර විට. அது சில நேரம். දෙවියන් වහන්සේ එහෙම කරන්නේ නැහැ. தேவன் அப்படி செய்ய மாட்டார். ඒනස ඔබවත් මාත් එහෙම විසි කළ තිබ්බනම් එහෙම ஆண்டவர் உங்களை வேண்டி அந்த மாதிரி வீசி இருந்தார் என்றால், සත්තු සීපා වගේ හටකණින් කියන අදාලා තිබ්බොත් එහෙම இந்த மிருகங்களை அவர் படைத்தது போல உண்டாகு என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார் என்றால் ආද ඉවරයි. இன்றைக்கு முடிந்திருக்கும். ඔක්කොම ඉවරයි. எல்லாம் முடிந்திருக்கும். ලෝකෙත් විනාශයි. உலகமும் அழிந்திருக்கும். මේ මිනිස්සු ස්වර්ග රාජ්‍යෙට ගිහලා ඒකත් විනාශ කරලා ඇති තාම. இந்த இந்த ஜனங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போய் அதையும் அழித்திருப்பார்கள். මම හිතන්නේ ඒක විනාශ කරන්න බෑ. මම කතාවකට කියන්නේ. நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், பரலோக ராஜ்யத்தை அழிக்க முடியாது, ஆனா நான் பேச்சுக்கு சொல்றேன். හලෙලූයා. සවනස්සේ ඔබ හොයි මාවයි මැව්වේ සලස්මක් ඇතුව. அவர் உங்களை என்னை படைத்தது ஒரு திட்டத்தோடு. අපි සෑම දිනකටම එක එක්කෙනාට පුද්ගලික සලස්මක් දීලා තියෙනවා. எங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து தனிப்பட்ட விதத்திலே அவருக்கு திட்டங்கள் இருக்கிறது. ඔබගේ අස්තේ ඒ මැප් එක තියෙනවා. உங்களுடைய கரங்களிலே அந்த மேப் இருக்கிறது. ඔබගේ අස්තේ තියෙනවා. உங்களுடைய கரங்கள்ல இருக்கிறது. සමහරට අපි බලන්නේ නැහැ. சில நேரம் நாங்கள் பார்க்க මේ மாட்டோம். බලන්න ලොකේෂන් දාලා යනකොට Google එකේ දැම්මොත් එහෙම இங்கே பாருங்க, சில நேரம் நாங்கள் கூகுள்ல லொகேஷன் போட்டு ஒரு இடத்துக்கு போவோம். මෙතන තමයි තැන තියෙන්නේ. මේ ළඟ අත ළඟ තියෙන්නේ. கை கிட்ட பக்கத்துல அந்த இடம் இருக்கும். නමුත් මේ Google එක මොනවද කරන්නේ? ஆனா இந்த கூகுள் என்ன செய்யும் தெரியுமா? left right කියලා එරේ මේ කරකවල ආපවර අපි හිටපු දැන පයින් යන දොරට ආපහු ගෙනලා නවත්තනවා. இந்த லெஃப்ட் ரைட் என்று அது மாறி மாறி சும்மா சொல்லி கடைசில பார்த்தா நடந்து போறது வரைக்கும் இருக்கும் இடம். ඒන ගොඩක් අය පොඩ්ඩක් මැප් එක බලන්න එච්චර කැමති නැහැ. அதனால சிலர் வந்து அந்த மேப் பார்ப்பதற்கு விரும்ப மாட்டார்கள். Google බලන්න කවදාද Waze use කරනවා. ඒ නිසා සමහර කට්ටිය கூகுள் மேப் பார்க்க மாட்டார்கள், வேஸ் யூஸ் பண்ணுவார்கள். මටත් කැමති නෑ Google එක. මම තැන අහලා තමයි යන්නේ. எனக்கு பிடிக்காது கூகுள் மேப் யூஸ் பண்ண. එන එක කරකවනවා අපිව. அது எங்களை சுற்றி வைக்கும். හලෙලූයා. හලෙලூயா. ஹalleluya. ස්වාමීන් වහන්සේ ඔබගේ අස්තේ මගේ අතේ ලොකේෂන් එකක් දීලා මැප් එකක් දීලා තියෙනවා. அவர் ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய கையிலே ஒரு லொகேஷனை கொடுத்து அதுக்கு தேவையான மேப் எல்லாவற்றையும் கொடுத்து வைத்திருக்கிறார். නමුත් ඒක පොඩ්ඩක් කරකවන ඉඳ සමහර කට්ටිය බලන්නේ නැහැ. அது கொஞ்சம் எங்களை சுற்ற வைக்கிறதுனால நிறைய பேர் பார்க்க மாட்டோம். ස්වාමීන් වහන්සේ සමහරට එහෙම තමයි. ஆண்டவர் சில நேரங்களில் அப்படிதான். අයි දන්නව අද නමස්කාරයේදී දුව මඟ පෙන්නපු ආකාරයට இன்றைக்கு ஆராதனையில் மகள் நடத்தினது போல මම තනිතෝපදේශ දහවනි පරිච්ඡේදය තිබෙන්නේ අර වචනය. நீதிமொழிகள் 10வது அதிகாரத்தில் හිතන විදියට இருக்கிறது. நான் நினைக்கிறபடி නේ සහෝදර පොඩ බලන්න සුමේද බ්‍රදර්. උන්වහන්සේ කෙරෙහි බලා සිටිනදී ගොඩාක් කාලයක් බලා ඉඳලා 12 එතකොටදේශ 12 පොඩක් ඒ වචනේ කියවන්න. 12 8නේ එක්වල බලන්න. වචනේ මම අද උදේ කියවලා මෙනෙහි කරන්න ගියා. 13:12. நீதிமொழிகள் ඊයේ කියුවා මම ෂෙයාර් කරත් එක්ක සෝෂල් මීඩියා කී වචනේ. நீதிமொழிகள் 13:12வது வசனம். කියවන්න පුතා සිංහල. 13:12නේ. පැතූදේ ප්‍රමාද වීමෙන් පැතූ දේ ප්‍රමාද වීමෙන් සිත කලකිරෙන්නේය. සිත කලකිරෙන්නේය. ඒත් ආශාව ඉෂ්ට වීම ආශා ඉෂ්ට වීම ජීවන වෘක්ෂයක්ය. ජීවන වෘක්ෂයක්ය. සිංහලෙන් එහෙම දාලා තියෙනවා, දෙමළෙන් කියලා තියෙන්නේ. පැතූ දේ ප්‍රමාද වෙනකොට අපිට හරියට කලකිරීමක්, අපිට දුකක් ඇති වෙනවා. தமிழ் சொல்லுங்க. நான் சிங்களத்துல வேற மாதிரி இருக்கு, நான் தமிழ்ல வந்து ஒரு காரியம் வேற மாதிரி இருக்கிறது. ஒரே அர்த்தம் தான். அந்த வசனம் கொஞ்சம் இதா இருக்கு. வசனம் வித்தியாசமாக இருக்கிறது. அதாவது ஒரு நெடுங்காலமாய் ஒரு விஷயத்துக்கு காத்து இருக்குது, இருதயத்தை இளைக்க பண்ணும். இருதயத்தை இளைக்க பண்ணும். දෙංගලෙන් කියලා තියෙන කලකිරන වෙරුතු පීරෝ. හalleluya. ඇතනේ ගොඩක් සමහර දෙයට අපි ගොඩාක් කල් බලනකොට අපිට කලකිරලා යනවා. அது உண்மைதானே. நாங்கள் சில காரியங்களுக்கு நாங்கள் அநேக நாள் காத்திருக்கும் போது அது எங்களுக்கு வெறுத்து போகும். සමහර දෙමව්පියන් දරුවා මේ පුතා හැදිලා හැයි මෙතනින් හරි ඇස්සේ මෙයා මේකින්
හොඳ තත්වයකට ඉගෙන ගනි නැත්නම් මේ නරක පුරුදු අතාරීමේ කියලා බලාගෙන ඉන්නවා දෙමාපියෝ. சில பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகள் வந்து இந்த கெட்ட பழக்கங்கள் இல்லை என்றால் தன்னுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு வருவார்கள் என்று பார்த்து கொண்டு இருப்பார்கள். බලාගෙන ඉඳලා ඒගොල්ලන්ගේ හදවත කලකිරෙනවා. பார்த்து கொண்டு இருந்தா அவர்கள் இருதயம் வந்து அது அவர்கள் வெறுத்து போயிரும். கலங்கி போயிடுவார்கள். இறைச்சி போயிரும். வெறுத்து போயிரும். ஹalleluya. ஆமென். எத்தனை பெற்றோர் பேசிருக்கீங்க? දෙමාපිය කී දෙනෙක් බැනලා ඇතිද? මෙතන ඉන්න දෙමාපිය ඉන්න බැනලා ඇති සමහර විට නේද? කියලා මට දැන් එපා වෙලා තියෙන්නේ. நான் சொல்லி இப்போ எனக்கு வெறுத்து போயிருக்கிறது என்று சொல்வார்கள். அது බැනලා නැද්ද කාටවත් කියලා නැද්ද? நாங்கள் சொல்லி அப்படியே திட்டி இருக்க மாட்டோமா? මෙතන දෙමාපිය ටික දෙනා ඉන්නේ වැඩිමහල් දෙමාපියෝ. பெரிய பெற்றோர்கள் நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். අපි බැනලා නැද්ද? நாங்கள் திட்டி இல்லையா? කවදාවත් බැනලා නැද්ද? எப்பயுமே திட்டி இருந்தது இல்லையா? நாங்கள் திட்டி இருக்கிறோம். සොල්ලිකා නැද්ද? සුමේද නැද්ද? අලුත් මේ තරුණ දෙමාපිය ඉන්නේ කිව්වද දන්නේ නැහැ කියලා තැති සමහරට කියන්න බෑ. එළ පොඩි ඉනේ ළමයි. එද කියන්න. එද සෙනසේ අපා. නේද කොච්චර අපි කංගලට ඇටිලා ඇතිද? நாங்கள் எவ்வளவா கேட்டிருப்போம் எங்க காதுகளுக்கு. එනමුත් ஆனாலும் අපි බලා හිටපු උගාදී බලා හිටපු එක දවසක් ළමයාගෙන් හැම්බුණා. இப்போ அநேக நாள் காத்திருந்தது அந்த பிள்ளைகளிடத்திலிருந்து எங்களுக்கு கிடைத்தது. අප්පා එදා වගේ සතුටක් අපිට කවදාවත් නැහැ. அன்றைய நாள்ல இருக்கிற சந்தோஷத்தை போல எங்களுக்கு வேற எந்த நாளிலும் இருக்காது. ஹalleluya. ஹalleluya. දෙවියන් වහන්සේ ඔබ ගැනත් මා ගැනත් බලාගෙන ඉන්නවා. அவர் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ උත්පත්ති 6 වෙනි පරිච්ඡේදයක තමයි කිව්වේ මේ මනුස්සය මවපු ගැන මම කනස්සලු වෙනවා. அவர் ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல சொல்லுகிறார் நான் மனிதனை உண்டாக்குகிறதற்கு மனஸ்தாபப்படுகிறேன் என்று. උන්වහන්සේ කියනවා. அவர் சொல்லுகிறார். ඇයි දන්නද උන්වහන්සේ බලාගෙන ඉන්නේ මුන් හැදෙයි காரணம் அவர் பார்த்து கொண்டிருந்தார் இந்த ஜனங்கள் திருந்து விடுவார்கள் என்று அவர் பார்த்து கொண்டே இருந்தார். ஆனால் நடக்கவில்லை. උන්වහන්සේ හදපු ජනතාව. அவர் உருவாக்கின ஜனங்கள். උන්වහන්සේගේ ස්වරූපේ මවපු ජනතාව. அவர் அவருடைய சொரூபத்தினால் அவர் உருவாக்கின ஜனங்கள். නිකන් ජනෙලින් විසිකලා හැදිච්ච අර කරවිල වැවලා වගේ නෙවෙයි. இந்த சும்மா அந்த ஜன்னலை திறந்து வீசி அந்த வளர்ந்த அந்த பாவக்க செடியை போல அல்ல. උන්වහන්සේ purpose ඇතුව ඒ කියන්නේ කාරණාවක් ඇතුව උන්වහන්සේගේ ස්වරූපයෙන් උන්වහන්සේ වැය කරලා උන්වහන්සේගේ සැලසුම් කරලා උන්වහන්සේ ඒකට මොකද කියන්නේ ෂේප් එකක් දීලා නේද ලස්සනට අඹලා උන්වහන්සේ මාන්සි වෙලා ඔබවයි මාවයි හැදුවා. அவர் சும்மா அந்த மாதிரி எங்களை செய்யவில்லை. அவர் ஒரு திட்டத்தோடு ஒரு நோக்கம் வைத்து எங்களுக்காக அவர் விலைக்கிரயம் செலுத்தி அவருடைய சொரூபத்திலே அவருடைய ஜீவ சுவாசத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு ஒரு உருவம் கொடுத்து அவர் ஒரு திட்டத்தோடு எங்களை உருவாக்கினார். ஹalleluya. ආමේන්. උන්වහන්සේ අපි මව් ගැබේ හටගන්න ප්‍රථමයෙන් ඔබවත් මාවත් තෝරාගෙන ඔබට නම කියලා අඬ ගහලා උන්වහන්සේගේ සභාවට උන්වහන්සේගේ අභිමුඛත්වයට ගෙනල්ලා තින්නේ යම් කිසි සලස්මක් ඇතුවයි. நீங்கள் தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்பதாகவே உங்களை பெயர் சொல்லி அழைத்து ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு தான் தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து அவர் நிறுத்தி இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ස්වාමිනාසේ ආපා. நல்லவர். ආමේන්. ඉතින් ඒ සලස්මන ඔබ තෝරාගත්තා නම් அப்படி என்றால் அந்த திட்டத்தின்படி உங்களை தெரிந்து கொண்டிருப்பார்கள். සමහරට ඔබ ලෝකේ ජීවත් වෙනකොට ඔබ අකාලෙට නැත්නම් වෙන පැත්තකට යන්න ඇති. சில நேரம் நீங்கள் உலகத்திலே வாழும்போது நீங்கள் வேறொரு வழியாக சென்றிருக்கலாம். අයාලේ යන්න ඇති. அந்த திட்டத்தை விட்டு வேற வழியில சென்றிருக்கலாம். கெட்ட பாதையில நடந்திருக்கலாம். ஹalleluya. நமுத் ස්වාමිනාසේට දිනක් ආවා. ஆனாலும் அவருக்கு ஒரு நேரம் வந்தது. කොහමද? எப்படி? මම අඬගහපු ඒ ළමයා. நான் அழைத்த அந்த பிள்ளை. දරු ගමේ මම තෝරගත්තේ ළමයා. நான் தான் கற்பத்தில் தெரிந்து கொண்ட அந்த பிள்ளை. අයාලේ යනවා. அவன் கெட்ட வழியில செல்கிறான். මම එයාව හම්බ වෙන්න ඕනේ. நான் சந்திக்க வேண்டும். එහෙම කියලා දවසක් අල්ලපු කට්ටිය තමයි ඔබත් මා. நான் உன்னை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்து அவர் பிடித்து கொண்ட நபர்களில் தான் நானும் நீங்களும் இருக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. ඒක තමයි දේව සභාවේ අපි ඉන්නේ. அதனால தான் நாங்கள் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய சபையில இருக்கிறோம். ඒක තමයි යේසුස් වහන්සේට පියාණනි කියලා අඬ ගහන්නේ. அதனால தான் நாங்கள் எங்களுடைய ஆண்டவரை பார்த்து பிதாவே என்று அழைக்கிறோம். එහෙමනම් ඔබවයි මාවයි තෝරගන්න උන්වහන්සේට යම්කිසි කැමැත්තක් නැද සැලැස්මක් උන්වහන්සේගේ අතේ තිබෙනවා. அப்படி என்றால் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்வதற்கு அவருக்கு ஒரு திட்டம் அவருடைய கையில நோக்கமும் இருக்கிறது. ඒ සැලැස්ම ඉෂ්ට කරන අරමුණෙන් තමයි ඔබවත් මාවත් කැඳවි උන්වහන්සේගේ සභාවට. அந்த திட்டத்தை செயல்படுத்துகிற நோக்கத்தோடு தான் அவர் உங்களையும் என்னையும் சபைக்குள் அழைத்துக் கொண்டு வந்தார். ඔබ කළ යුතුද ඔබ කරන්න ඕනි මේ මාර්ගයේ යන්න ඕනි කියලා සැලැස්මයි උන්වහන්සේ ඒ උන්වහන්සේගේ කැමැත්ත ඔබගේ මගේ අතේ ලියලා දීලා තිබෙනවා.
அவர் அந்த கொண்டிருந்த அந்த திட்டத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அவர் எங்களுக்கு இந்த காரியங்களை எங்களுடைய கையிலே கொடுத்திருக்கிறார். හලෙලූයා. ஹalleluya. සවිනාසය අපා. கர்த்தர் நல்லவர். ආමේන්. අපි ඔක්කොගේ මතේ තියෙනවා. எங்கள் எல்லாருடைய கைகளிலும் இருக்கிறது. වැඩේ අපි පොඩ්ඩක් බලන්නේ නැහැ. விஷயம் என்னவென்றால் நாங்கள் கொஞ்சம் பார்ப்பதில்லை. මොකද පොඩ්ඩක් කැලකිරුවා. ஏனென்றால் கொஞ்சம் சுற்று வைக்கும் அல்லவா, ඒ නිසා බලන්න කැමති. அதனால் பார்க்க விருப்பமில்லை. අපිට ඕනේ කොහොමද දන්නවද? எங்களுக்கு எப்படி தெரியுமா வேண்டும்? වාහනේ නැග්ගා வாகனத்தில் ஏறினவுடன் ස්ටාර්ට් කරා ஸ்டார்ட் பண்ணவுடன் මේ යන්න එපා බුස්ලා යන්න. இப்படி இப்படி வளைந்து செல்ல வேண்டாம், நேரா செல்ல வேண்டும். එහෙම යන්න එපා මෙතන ඉඳලා ෂේක් තාපියක් දෙනවා. இந்த இடத்துல இருந்து அப்படி செல்ல வேண்டாம், காரணம் எதிரில் ஷேக் அவருடைய வீட்டுல செவரில் மோதி விடும். ඉතින් ගොඩක් කට්ටිය හප්ප ගන්නවා. அதனால் அநேகர் மோதி விடுவார்கள். සමහර කට්ටිය අර වංගු කණ්ඩ කමිටිය පොඩ්ඩක් අර මේ විසිල් නැත ගත්ත ගම අර අයින වද්ද ගන්නවා බෆර් එකේ. அது சிலர் வந்து இந்த திருப்பும் போது சைடுல பஃபர் பட வைத்து விடுவார்கள். අනේ ගාව ගන්නවනේ නේද? அது இடிபட்டு விடும். හලෙලූයා. ඔබ ගාව ගත්තද? සන්නාසය අපා. கர்த்தர் நல்லவர். හලෙලූයා. கர்த்தர் நல்லவர். නුඹ දේනසය අපා. கர்த்தர் நல்லவர். ආමේන්. ஆமென். ඔබගෙන මාගෙන උන්වහන්සේ තවත් බලාගෙන ඉන්නවා. உங்களையும் என்னையும் அவர் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறார். දැන් இப்பொழுது வருவார். දැන් இப்பொழுது வருவார். දැන් මේක කරයි. இப்பொழுது இதை දැන් செய்வார். මගේ plan එක ඇතුළට එයි. இப்பொழுது என்னுடைய திட்டத்துக்குள்ள வருவார். දැන් මගේ map එක ඇතුළට එයි. இப்பொழுது என்னுடைய மேப்புக்குள்ள வருவார். දැන් මගේ location එකට එයි. இப்பொழுது என்னுடைய லொகேஷன், நான் குறித்த லொகேஷன் දැන් මේ வருவார். location එකට මට අතට අත දෙයි. இந்த லொகேஷனுக்கு வந்து என்னுடைய கரங்களை பிடித்துக் கொள்வார். නැත්නම් දැන් මේ location එකට මට අවශ්‍ය මේ parcel එක ගෙනත් දෙයි. இந்த லொகேஷனுக்கு இப்பொழுது வந்து எனக்கு தேவையான அந்த பொருளை பார்சலை கொண்டு கொடுப்பார். හලෙලූයා. සායනසය අපා. கர்த்தர் நல்லவர். උන්වහන්සේ ඔබගෙන මාගෙන මම බලාගෙන ඉන්නේ. அவர் உங்களை என்னையும் குறித்து அப்படி பார்த்து கொண்டிருக்கிறார். ඔබ උන්වහන්සේ කෙරෙහි එහෙම බලා ඉන්නවද? நீங்கள் அவரை குறித்து அப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? අයින උන්වහන්සේ එන්නේ යන ඔබ මාත් කැදවගෙන යන්නේ. காரணம் அவர் உங்களையும் என்னையும் அழைத்து செல்ல அவர் ඔබ வரப்போகிறார். මනමාලි නම් நீங்கள் மனவாட்டி என்றால் ඔබගේ බලා සිටීම කොහොමද තිබෙන්නේ? உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது? ඔබ මනමාලි නම් நீங்கள் மனவாட்டி என்றால் ඔබට කළ යුතු දේවල් තිබෙනවා. உங்களுடைய கடமைகள் இருக்கிறது. ඒකට තමයි උන්වහන්සේ ඔබ කැඳවලා ඔබ ආලේප කරලා තියෙන්නේ. அதுக்கு தான் அவர் உங்களை அழைத்து உங்களை அபிஷேகித்திருக்கிறார். හලෙලූයා. Hallelujah. ආලේප කියනකොට ඔබ හිතන්න එපා මොකක් හරි අමුතු දෙයක් මේ උඩින් වැටෙනවා කියලා. அபிஷேகம் என்று நினைக்கும் போது நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் மேலே வந்து இருக்கிறது. ආලේප පිරන ගමන් අන්‍ය භාෂා පිරලා අපි ආත්මේ කැළඹිලා කෑ ගන්න එක පමණක් ආලේපෙන්න වෙයි. அபிஷேகம் என்பது நாங்கள் அந்நிய பாஷைகளை நிரம்பி அந்நிய பாஷைகளால் பேசுவது மாத்திரம் அல்ல. අන්‍ය භාෂාවත් ඒක සලකුණක්. அந்நிய பாஷையும் அதிலே ஒரு அடையாளம். හලෙලූයා. ප්‍රථමයෙන් අපේ ජීවිතය වෙනස් වෙන්න ඕනේ. முதலாவது எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். අපගේ කතාව වෙනස් වෙන්න ඕනේ. எங்களுடைய பேச்சுகள் மாற வேண்டும். අපේ ඇටිටියුඩ් එක වෙනස් වෙන්න ඕනේ. எங்களுடைய நடத்தைகள் மாற வேண்டும். අපේ මතය වෙනස් වෙන්න ඕනේ. எங்களுடைய நோக்கங்கள் அதாவது எங்களுடைய பார்வைகள் மாற வேண்டும். අපේ අනුශාසන ආගන පුද්ගලයන් වෙනස් වෙන්න ඕනේ. நாங்கள் ஆலோசனை கேட்கிற நபர்கள் மாற வேண்டும். ඔබ අද කාගෙන්ද අනුශාසනාව ගන්න? நீங்கள் யாரிடத்தில் இன்றைய நாட்கள் ஆலோசனை ශුද්ධ கேட்கிறீர்கள்? පෞල්තුමා කියනවා ගැලේ පුද්ගලයා සියලු දේ සෝදිසි කරලා ඔය පරීක්ෂා කරලා බලලා යාපත්ති අල්ල ගන්නවා කියලා. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் ரட்சிக்கப்பட்டவன் ஆவிக்குரியவன். ஆவிக்குரியவன் சகலவற்றையும் நிதானித்து அறிந்து நலமானதை பிடித்துக் கொள்கிறான் என்று. හලෙලූයා. ඉතින් ආත්මික පුද්ගලයා සමහර අනුශාසන අහනකොට කාගෙන්ද අහන්නේ? அப்படி என்ற ஆவிக்குரிய நபர் சில ஆலோசனைகள் கேட்கும் போது யாரிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்? මොනවටද අහන්නේ? எதற்காக கேட்கிறார்கள்? ඇයි මම යන්නේ? ஏன் போகிறேன் හිතන්න ඕනේ. நினைக்க வேண்டும். අද දවස් වෙලා තියෙන්නේ මේවා හිතන්න නැති හින්දා இந்த நாட்கள்ல இந்த காரியங்கள் நடக்காததினால் தான் අපිට ගොඩක් දේවල් වරදගෙන තිබෙනවා. அநேக காரியங்கள் எங்களுக்கு தவற අපේ விட்டு වාහන ගිල තාප්පි හප්පගෙන තියෙනවා. எங்களுடைய வாகனத்தை கொண்டு போய் நாங்கள் சூரியல மோத விட்டிருக்கிறோம். පොඩක් කල්පනා කරන්න. கொஞ்சம் நினைத்து பாருங்க. ඔබ කදවපු දෙවියන් වහන්සේ உங்களை அழைத்த தேவன் ඔබට සරස්වත් දීලා உங்களுக்கு ஒரு திட்டம் கொடுத்தார். අරමුණක් ඇතුළත කදවලා තියෙනවා. உங்கள் நோக்கத்தோடு அழைத்து இருக்கிறார். ඇයි ඔබ ඔබගේ වාහනේ අපගත්තේ? ஏன் நீங்கள் உங்களுடைய வாகனத்தை இடித்துக் கொண்டீர்கள்? ඇයි ඔබගේ ජීවිතය අපගත්තේ? ஏன் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இடித்துக் கொண்டீர்கள்? පොඩක් ඔබගේ ජීවිතය ගැන කල්පනා நீங்கள் කරන්න. உங்கள் வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. සවිනස්සය අපා. கர்த்தர் நல்லவர். උන්වහන්සේ ඔබ ආලේප කරේ යම්කිසි අරමුණක් ඇතුව. அவர் உங்களை அபிஷேகித்தது ஒரு நோக்கத்தோடு. ආලේපය කියන්නේ ඔබ පත් කිරීම. அபிஷேகம் என்பது உங்களை ஏற்படுத்துவது, அதாவது Hallelujah. பதவியில் ஏற்படுத்துவது. ආලේපයේ හරි අර්ථය
அபிஷேகத்தின் சரியான அர்த்தம் என்னவென்றால் කොහොමද දන්නවද මම කියන්නේ සේවකයෝ දැන් ආලේප කරනවා කියනවා. நான் சொல்லுவேன் ஊழியக்காரர்கள் நாங்கள் அபிஷேகிக்கிறோம். ඕඩිනේෂන් කරනවා කියනවා. ஆர்டினேஷன் அதாவது அபிஷேகம் பண்ணுகிறது. මොකක්ද අර්ථය? என்ன அர்த்தம்? මම සේවකයෙක් ආලේප කරනවා කියන්නේ நான் ஒரு ஊழியக்காரனை அபிஷேகிக்கிறேன் என்பது රාදීස් අද ඉඳලා කොයර් එකට ඔබ වගේ යුක්තාපත් කිරීමක්. ஒரு இப்போ ரதீஷ் பிரதர் அவர்களுக்கு நான் சொல்றேன், இன்றையிலிருந்து நீங்கள் கொயருக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படி என்று அபிஷேகிக்கிறது, ஒரு பொறுப்பு ஏற்படுத்துகிறது, ඒකපත් කිරීම. ஒரு ஏற்படுத்துகிற காரியம். ඉතින් පත් කරාට පස්සේ යට යම් කිසි වගකීම් තියෙනවා. அது பொறுப்பை அந்த ஏற்படுத்தின பின்பு அவருக்கு சில கடமைகள் இருக்கிறது. ඒ වගකීම අපි ඉෂ්ට කරලා තියෙනවාද? அந்த கடமைகளை நாங்கள் செய்திருக்கிறோமா? එයා ඒ වගකීම කෙරේ නැත්නම් පත් කරපු පාස්ටර්ට දුකක් ඇති වෙනවද නැද්ද? அந்த பொறுப்பை அவர் செய்யவில்லை என்றால் அபிஷேகித்த பாஸ்டருக்கு ஒரு துக்கம் வருமா இல்லையா? வருமா வராதா? කියන්නේ එනවද නැද්ද? வருமா இல்லையா? එනවනේ? வரும். අනිවාර්යෙන් එනවා. கண்டிப்பாக வரும். හලෙලූයා. ඔබ මග පෙන්වන අය ඔබගේ ඔවුන්ගේ හදවතේ දුක් නොවි වේදනා නොවි මග පෙන්වන පිණිස මග බලා ගන්න කියලා වචනේ ලියා තියෙනවා. வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்களை நடத்துகிறவர்கள் துக்கத்தோடு அல்ல, துக்கத்தோடு அல்ல, அவர்கள் ஆத்மாவை துக்கப்படுத்தாதபடி நடந்து கொள்கிறார்கள் என்று வார்த்தை சொல்கிறது. ஹalleluya. සයිනස් යාපා. ஹalleluya. ඒ වගේම තමයි දෙමාපියන්. அதே போல தான் பெற்றோர்கள் ළමයින්ට යම් කිසි වගකීමක් දුන්නා නම් பிள்ளைகளுக்கு சில பொறுப்புகள் கொடுத்தார்கள் ඒක ළමයි කරේ නැතිනම් அதை பிள்ளைகள் செய்யவில்லை என்றால் දෙමාපියන්ට දුකක් ඇති වෙනවා. அவர்களுக்கு ஒரு துக்கம் வரும், கவலை வரும், වේදනාවක් ඇති වෙනවා. அவர்களுக்கு ஒரு வேதனை வரும். ඒ නිසා තමයි තරහා ගන්නේ දෙමාපියෝ. அதனால தான் கோபப்படுவார்கள் பெற்றோர்கள். එහෙම නේද? அப்படிதானே? හalleluya. Hallelujah. එන ඔබව හදලා වදලා ඔබට කණ්ඩ දීලා අඳින්න දීලා හදපු දෙමාපියන්ව දුක් නොවි උන් කරන දේ කරන යුතුයකම ඔබගේ යුතුයකම. அப்படி என்றால் உங்களை கஷ்டப்பட்டு உங்களை பெற்று வளர்த்து உங்களை ஆளாக்கின உங்களுடைய பெற்றோர்களுடைய மனது துக்கப்படாதபடிக்கு நீங்கள் அவர்களுடைய ஆசைகளை அவர்கள் விருப்பங்களை செய்வது உங்களுடைய கடமை. ஹalleluya. ஆமென். ஹalleluya. කී දෙනෙක් දරුවෝ පිළිගන්න අප කොහොම දරුවෝ වෙලා තමයි දැන් නා කියලා ඉන්නේ. எத்தனை பிள்ளைகள் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அதாவது நாங்கள் எல்லாம் பிள்ளைகளாக இருந்தால் இப்பொழுது கிழவர்களாக இருக்கோம். මම නෙවෙයි ඕගොල්ලෝ. හalleluya. මම නෙවෙයි ඕගොල්ලෝ. හalleluya. මම තරුණයි, මම ළමයෙක් තාම. හalleluya. ඒකනේ මට නා කියනවා බලන්න. සයිනස් යාපත්. හalleluya. නේද? මම සිතු ටිකක් ගාගෙන ආව පොඩ්ඩක් ලස්සන වෙන්න. සයිනස් යාපත්. ආමෙන්. දේනසිකේ කරන සදාකාලිකයි. හalleluya. සයිනස් යාපත්. ඒ වගේ තමයි දෙවියන් වහන්සේ ඔබව කැඳවලා ඔබ පත් කරලා තියෙන්නේ යම් කිසි සලස්මක් උන්වහන්සේ යම් කිසි දෙයක් ඔබගෙන් කෙරෙන්න ඕන කියලා. அதே போலதான் அவர் உங்களை அழைத்து உங்களை அபிஷேகித்து ஏற்படுத்தி இருப்பதற்கு அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, உங்களால் ஒரு காரியம் ஆக வேண்டும். ඒ දේ ඔබට බාර දීලා තියෙනවා. அந்த காரியத்தை உங்களுக்கு அவர் பொறுப்பு ඒ கொடுத்திருக்கிறார். යුතුයකම ඔබ වතු පිළ තිබෙනවා. அந்த கடமை உங்கள் மேல் இருக்கிறது. අද වෙනකොට ඔබ ඉෂ්ට කරලා තියෙනවද? நீங்கள் இதுவரைக்கும் அதை நிறைவேற்றி இருக்கிறீர்கள். ඔබ ඒකේ තත් කරලා තියෙනවද? වෑයම් කරලා තියෙනවද ඒක කරන්න? அதை செய்வதற்கு நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீர்களா இல்லை என்றால் செலவிடப்பட்டிருக்கிறீர்களா? ඔබ ඒක කරන්න அதாவது நீங்க அதை செய்ய முயற்சித்திருக்கிறீர்களா? அதுக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு இருக்கிறீர்களா? இல்லாட்டி அதுக்கு நீங்க நினைத்து பார்த்திருக்கீங்களா? எத்தனித்திருக்கிறீர்களா? ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை குறித்து සයනසබට දුන්නා වගකීම ගැන. හalleluya. සයනස යාපත්. ආමෙන්. ඒ නිසා අද දවස් අපි මෙනෙහි කරලා තව ටික වෙලාවක් තව විනාඩි 15ක් ඉස්සා රාසි වචනේ මෙනෙහි කරලා අපි අවසන් කරන්න යනවා. සෑම දිනම අස්වහම நாங்கள் கண்களை மூடலாம் இப்பொழுது. දේවමුකත්තේ அவருடைய சமூகத்தில் ඔබ යහපත් දෙවි පියාණනි. நீ நல்ல தேவனப்பா, ඔබ යහපත් දෙවි පියාණනි. நீ நல்லவர். ස්තුති පියාණනි. உமக்கு நன்றி அப்பா. ඔබ කතරම් යහපත්. நீர் எவ்வளவு நல்லவரப்பா. හalleluya. ඔබ යහපත් දෙවි පියාණනි. ඔබ යහපත්. මාව කැඳෙව්වා ස්වාමින් ඔබමයි මව් කුසේ තෝරගත්තේ ඔබමයි මාව කැඳෙව්වා ස්වාමින් ඔබමයි මව් කුසේ තෝරගත්තේ ඔබමයි
මාහට දුන්නා වූ සැලස්ම මා අතේ තිබෙද්දී ස්වාමීනි මායේ දෙස නොබැලුවමි. මාහට දුන්නා වූ සැලස්ම අතේ තිබෙද්දී ස්වාමීනි මායේ දෙස නොබැලුවමි. ස්තුති වේවා පියාණනි. කැදෙවි ඔබයි. මට සැලැස්මක් දුන්නේ ඔබයි. නමුත් ස්වාමීන් අද දවස් දක්වා බැලුවේ නැහැ පියාණනි. දැන් මේ මොහොතේ ඔබේ පාද පාමුල වැටෙනවා. මට කරුණාව දෙන්න. ඒ ස්ථානට නැවතෙන්න. ඔබගේ සැලැස්ම බලලා ඒ අනුව වැඩ කරන්න. මට උපකාර කරන්න. දේව පාමුල වැටෙන්නේ කරුණාව අයදින්නේ ස්වාමීනි නැවතත් ඒ ස්ථානෙට එන්නයි. දේව පාමුල වැටෙන්නේ කරුණාව අයදින්නේ ස්වාමීනි ස්ථානෙට නැවත පැමිණෙන්නයි. ஆண்டவரே உங்களோட பாதத்தில் விடுகிறேன். கிருபையை நோக்கி கேட்கிறேன். மறுபடியும் இருந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஆண்டவரே கருணாව දෙන්න ස්වාමීනි. ඔබගේ කරුණාව දෙන්න ස්වාමීනි. කරුණාව දෙන්න. கிருபையை தாரும். இயேசுவே உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ස්වාමීනි ඔබගේ අස්ති වාර කරනවා. මේ මොහොතේ දේව පාමුල වැටිලා අපි ආයෙදින්නේ නැවත ඒ ස්ථානෙට එන්නයි. ඔබගේ සැලැස්ම බලන්නත් ඊ අනුව ක්‍රියා කරන්න තමයි උදව් කරන්න. ආண்டவரே உன்னுடைய கருமத்தால் உன்னுடைய திட்டத்தை அறிந்து செயல்பட உதவி செய்யுங்க. மறுபடி அந்த இடத்துக்கு வர்றதுக்கு உதவி செய்யுங்க. නැවතත් ඉතිහාසතාවට එන්න උදව් කරන්න උපකාර කරන්න. මේ සන්ධ්‍යා කාලේ ඔබ ආශිර්වාද කරනවා. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අපි සෑම දෙනා බාර වෙන අතර අද දවසේ දේව වචනේ වාස ආශිර්වාද කරන්න. අපි සකස් කරන්න අමන්න යේසුස් වහන්සේගේ උත්කෘෂ්ඨ නාමයෙන්. ආමෙන්. Haleluya. Haleluya. සයිනසේ අපත්. ඔබවත් මාත් කැදපු දෙවියන් වහන්සේ සැරිසරමින් සක්මන් කරමින් සිටිනවා. உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் எங்கள் மத்தியில் அசையாடிக் கொண்டு எங்கள் மத்தியில் ඉන්නකොටවා අපි බලපොතේ ආලේපේ ලැබු පුත්කලයාගේ යුතුයකම නැත්නම් ඔහුට බාර දුන්න දේ කොහොමද කරේ? நாங்கள் தொடர்ந்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிற ஒரு காரியம் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய கடமைகள் அவன் என்ன செய்ய வேண்டும் என்ற Hallelujah. காரியத்தை. අද දවසේ අවසාන කොටස ටික බලන්න යන්නේ. நாங்கள் இன்றைய நாளிலே அதனுடைய கடைசி பகுதிகளை பார்க்க අපි දැක්කා යෙගුව දෙවියන් වහන්සේ දේව සේවකයාව නැත්නම් අනාථවතර යවලා ඇයි ආලේප කරේ කියලා. நாங்கள் பார்த்தோம் யெகோவை ஏன் அவர் தீர்க்கதரிசியை கொண்டு போய் யெகோவை ஏன் அபிஷேகம் பண்ணினார் என்று. යෙගුට මොනවාද දුන්න වගකීම්? யெகோவுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் என்ன? ඒ වගකීම් අනුව යෙහු කොහොමද වැඩ කරේ? அந்த கடமைகளில் எப்படியாக யெகோவா செய்தார்? යෙහුව රජ බවට පත් වුණාට පස්සේ ඔහු කරපු දේවල් யெகூ ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவர் செய்த காரியங்கள். ඒ වගේම ඔබවත් මාවත් දෙවියන් වහන්සේ කැදවලා ආලේප කරලා තියෙනවා. அதே போல உங்களையும் என்னையும் அவர் அழைத்து அபிஷேகித்து இருக்கிறார். වෙලිතර පොතේ එකේ 6 අනුව රජවරුන් ලෙස පූජකයන් ලෙස උන්වහන්සේ ඔබවත් මාවත් ආලේප කරලා තියෙනවා. வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6 வசனத்திற்கு ஏற்ப அவர் உங்களையும் என்னையும் அழைத்து ராஜாக்களாகவும் லேவியராகவும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ඇයි එහෙම ආලේප කරේ? ஏன் அப்படி அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்? ඔබටයි මටයි යම් කිසි දෙයක් තිබෙන යුතුයකමක් කරලා ඉෂ්ට කරන්න. உங்களுக்கும் எனக்கும் ஒரு கடமை இருக்கிறது මේ முடிப்பது. පොළවේ ඔබ මාත් කළ යුතු දේවල් තිබෙනවා. இந்த உலகத்துல நீங்கள் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு. උන්වහන්සේගේ පැමිණෙන ප්‍රථමයෙන් අපි කරලා හමාර කරන්න ඕනි. அவருடைய வருகைக்கு முன்பதாக நாங்கள் செய்து முடிக்க வேண்டும். හalleluya. සයිනසේ අපා. கர்த்தர் நல்லவர். ප්‍රථමයෙන්ම මම කිව්වා நான் முதலாவது சொன்னேன் ආහබ්ව මරන්න ඕනි කිව්වා. ஆகாபை கொலை செய்ய வேண்டும். ආහබ නැති කරන්න ඕනේ කිව්වා. ஆகாபை අழிக்க வேண்டும். ආහබ්ගේ පුත ආහබ් වෙනුවෙන් එතන රජ වුණා යෝරම්ව නැති කරන්න ඕනි. ஆகாபுக்கு பதிலாக ஆகாபுக்கு அடுத்தபடியாக யோராம் ராஜாவானான். அந்த யோராமையும் அழிக்க வேண்டும். හalleluya. Hallelujah. ඉතින් යෙගු ඒක හරියටම කරා. அப்போ யெகூ அதை சரியாக செய்தார். හරියටම ඒක ඉෂ්ට කරා. சரியாக அதை செய்தார். මොකද්ද ආහබ්වයි ඒ යෝරම්වයි රජ නැති කරනවා කියන්නේ? ஆகாப் மற்றும் யோராமை அழிப்பதற்குரிய அர்த்தம் என்னது?
අපේ මාංශය නැති කිරීම. எங்களுடைய மாம்சத்தை අපේ அழிப்பது, මාංශය විනාශ කිරීම. எங்களுடைய மாம்சத்தை அழிப்பது, මාංශයේ තෘෂ්ණාව නැති කිරීම. எங்களுடைய மாம்சத்தின் இச்சைகளை அழிப்பது පළවෙනි දේ. முதலாவது. හලෙලුයා ඒක ඔබමයි කරන්න ඕනේ. அதை நீங்களே தான் செய்ய வேண்டும். හලෙලුයා ස්වාමිනාසේ අපා. கர்த்தர் நல்லவர். අපේ මාංශය හටගන්නා තෘෂ්ණාව ස්වාමිනාන්සේ විරුද්ධ කරන දේවල් ඒක විනාශ කරන්න බලය ශක්තිය අපි තියන්නේ අපගේ අතේමයි. எங்களுடைய மாம்சத்தின் காரியங்கள், மாம்சத்தின் இச்சைகள் இது எல்லாவற்றையும் அழிப்பதற்கு அதுக்கு தேவையான வல்லமை, அந்த அதிகாரம் எங்களுடைய கரங்களில் தான் இருக்கிறது. උන්වහන්සේ අපිට කරුණාව දෙනවා. அவர் எங்களுக்கு கிருபை தருகிறார். එන පළවෙනි එක ඒ මාංශය නැති කරන්න ඕනි. அப்படி என்று முதலாவது இந்த மாம்சத்தை அழிக்க வேண்டும். ඒක තමයි යෙගු ගියේ. அதுக்கு தான் யெகூ சென்றார். යෙගු තමන්ම රතේ පදවගෙන ගියා. யெகூ தானே அவருடைய රතේ ஓட்டிக் கொண்டு சென்றார். යෙගු එයාම එයාගේ දුන්න ඊතල ඇඹුවා. அவர் யெகூ தன்னுடைய வில்லை தானே நாணேற்றி எய்கிறார். යෙගු තමාම යෝරාම්ව මරලා දැම්මා. யெகூ தானே யோராமை கொலை செய்கிறார். හලෙලුයා සායනාසේ අපා. கர்த்தர் நல்லவர். අපි මාංශයේ තෘෂ්ණාව වැරදිකම් කරලා තව කෙනෙකු පිට දාන්න හොඳ නැහැ. අපි නිදහසට කරුණ කියන්න හොඳ නැහැ. நாங்கள் எங்களுடைய இச்சைகளால், எங்களுடைய மாம்சத்தினால் பாவங்களை செய்துவிட்டு இன்னொருவரை மாட்டி விடக்கூடாது. நாங்கள் அது மிகவும் தவறு. යාකෝබ් පොතේ ඒක තමයි කියන්නේ. யாக்கோபு புத்தகத்தில் தான் சொல்லப்படுகிறது. තම තමන්ගේ සොකීය තෘෂ්ණාවලින් ඇදිලා උඹලා පැටලිලා ඉන්නව නැත්නම් අමාරු වැටලා ඉන්නව පාපෙට නියැලලා ඉන්නවා. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு பாவத்துக்குள்ளாக ඒකන වෙන කාටවත් අපිට වැරදි කරන්නත් அதுக்கு බෑ. நாங்கள் வேறு කියන්නත් யாரையும் බෑ. ඇඟිලි දික් කරන්නත් බෑ. வேறு யாருக்கும் நாங்கள் கரங்களை நீட்ட முடியாது. நாங்கள் வேறு யாரையும் குற்றம் சுமத்த ඉතින් ආලේප ලැබ පුද්ගලයා அப்படி என்று அபிஷேகம் பண்ணப்பட்ட මාංශේ මරපු ගමන් එතනින් කෙලින්ම එතනම අපි කියලා එහෙම තෘප්තිමත්ුනේ නෑ. மாம்சத்தை, அதாவது தன்னுடைய மாம்சத்தை அழித்த பின்பு அவர் அப்படியே ஓகே இல்ல நான் செய்து விட்டேன் என்று சொல்லி அப்படி அந்த இடத்துல இருக்க மாட்டார். දැන් ඊළඟ පොරබදීම இப்ப அடுத்த போராட்டம் යක්ෂයා විනාශ කරන්න ඕනේ. பிசாசை அழிப்பது, යෙසබෙල්ගේ ආත්මය විනාශ කරන්න ඕනේ. யெசபேலுடைய ஆவியை அழிப்பது. එතනදලා කෙලින්ම යෙස්රෙල් යනවා මාලිගාවට. யெகூ என்ன செய்கிறார்? அதிலிருந்து நேராக யெஸ்ரயேல் இருக்கிற அரண்மனைக்கு செல்கிறார். ඒ ගිල යනකොට அங்கே செல்லும் போது දැන් යෙසබෙල්ට ආරංචිය දෙනවා. யெசபேலுக்கு கேள்விப்படுகிறது. ආරංචිය දෙනවා ඉතිනේ. ஒருத்தர் வந்து அவர் செய்தியை சொல்லுகிறார். ඔන්න ඔයාගේ පුතා රජව මැරුවා. இதோ உன்னுடைய மகன் யோராம் ராஜாவை கொலை செய்து விட்டான். යෙගු තමයි මැරුවේ. யெகூ தான் கொலை செய்தார். යෙගු දැන් එනවා මාලිගාව දිහාට. இப்போ யெகூ வந்து மாளிகையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். අපි පහුගිය සතියේ ඒක බැලුවා මම நாங்கள் හිතන්නේ. கடந்த கிழமை நாங்கள் பார்த்தோம் அதை. ඉතින් මාලිගාව කරා එනවා. மாளிகையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். මොනවාද යෙසබෙල් කරේ? யெசபேல் என்ன செய்தால்? සායම් පුරුෂයා මැරුණා. கணவன் மரித்து போயிருக்கிறார். දැන් පුතා මැරුණේ. இப்போதான் பிள்ளை மரித்து போயிருக்கிறார். එයා ගිහලා මේවා ගහනවා මේකප් ගහනවා. அவ என்ன செய்கிறார்? யெசபேல் அந்த நேரத்துல போயிட்டு அவள் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறாள். කවුරු හරි කරයිද? யாராவது செய்வார்களா? පාපය කරනවා. பாவம் செய்யும், යක්ෂයා කරනවා. பிசாசு செய்யும். ඔබයි මාත් අහලා තියෙන පොඩි කාලේ යක්ෂයා මේ අං තියාගෙන කළුවඩීම දත්තාගෙන එනවා කියලා. நானும் நீங்கள் சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்போம். இந்த பிசாசு வந்து மிகவும் பயங்கரமாக கொடிய விதமாக கருப்பாக கொம்பெல்லாம் வைத்துக்கொண்டு මේ වගේ පුල් කන් දෙකක් තියාගෙන ஒரு பெரிய இந்த மாதிரி கொம்புகள், காதுகள் කොණ්ඩේ නෑ. முடி இருக்காது. මෙතන මෙහෙම දත් දෙකක්. இப்போ இப்படி ஒரு 2 பல் இருக்கும். එහෙම තමයි යක්ෂයාගේ පිටුර බලලා අපිව පෙන්නලා අපිව රවට්ටලා තියෙන්නේ. அப்படியான உருவங்களை தான் எங்களுக்கு காட்டி தான் பிசாசு என்று எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். ඒක යක්ෂයාද? அது பிசாசா? කළු පාටට ඉන්න යක්ෂයා මමත් කළුයි නේන. හalleluya සවිනාසේ අපා. கருப்பாக இருக்கிறதெல்லாம் பிசாசா? இல்ல. இல்லை. හalleluya මින්නුවදලා පොන්නුමුල්ල. නේද? දිලිසෙන සෑම දෙයක් රත්තරන් නෙවෙයි. හalleluya සවිනාසේ අපා. ஹல்லேலூயா. ආමෙන්. යක්ෂයා ඉන්නේ කොහොමද දන්නවද? பிசாசு எப்படி வருவான்னு தெரியுமா? ලස්සනට. அழகாக, සභාවේ ලස්සනට. சபையிலே அழகாக. ප්‍රවේශම් වෙන්න. ஜாக்கிரதையா இருங்கள். ඒක තමයි යෙසබෙල් ඒක මේකප් කරගත්තේ. அதுக்கு தான் யெசபேல் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறார். නාකි ගෑණි අවුරුදු 78ට වැඩි මං හිතන්නේ. 70 வயதுக்கு மேல இருக்கும் ஒரு கிழவி அவள். මම හිතන්නේ නේද? බලන්නකො එයාට තියෙන තෙල அவளுக்கு இருக்கிற காரியங்களை பாருங்கள். කොල්ප පාරම බලන්නකො නේද? බලාගෙන. ஜாக்கிரதையா இருங்கள். හalleluya. ඔබගේ ජීවිතේව ආරක්ෂා කරගන්න. உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். හොඳට මේකප් කරගෙන එන්නේ. நல்லா அலங்கரித்துக் கொண்டு வருவார். මම ස්ත්‍රී මේ තෘෂ්ණා ඒක විතරක් නෙවෙයි කියන්නේ. நான் அதாவது பெண்கள் இச்சை அதே காரியங்களை மாத்திரம் நான் பேசவில்லை. හැම දෙයක්ම මේකප් කරලා තමයි ඉන්නේ. ලස්සනට පේනවා අපිට. எல்லா காரியங்களும் அலங்கரித்துக் கொண்டு தான் வரும். எங்களுக்கு அழகாக தெரியும். ඒවට එවදා ලස්සනට පෙනුනේ අස්සනට. ஏவாளுக்கு அப்படித்தான் அழகாக தெரிந்தது அந்த பழங்கள். වැටුණා.
சாப்பிட்டால் விழுந்து போனார். ඔබත් බලා ගන්න. நீங்களும் பார்த்துக் கொள்ளுங்கள். ගොඩක් දේවල් ලස්සනයි කියලා අල්ලන්න එපා. அநேக காரியங்கள் அழகாக இருக்கிறது பிடித்துக் கொள்ள வேண்டாம். ඇමේසන් වනාන්තරයේ அமேசான் காட்டில் ලස්සන මලක් තියෙනවා. ஒரு அழகான பூ இருக்கிறது. ටිකක් ලොකුයි මල්. அது பூக்கள் கொஞ்சம் பெரிதாக இருக்கும் பார்க்க. මම මේ අර ඇනිමල් ප්ලැනට් එකේදී මොකද බැලුවා ජෝග්‍රෆි එකේ බැලුවා. நான் அந்த ஏதோ ஒரு சேனலில் அந்த ஜியோகிராஃபி சேனல் ஒன்றை நான் பார்த்தேன். ඉතින් මේ මල් හරි ලස්සනයි. இப்போ இந்த பூ மிகவும் அழகாக இருக்கும். අනේ මේ මල් ලස්සනයි කියලා අපේ ගෑනු කට්ටිය ඉන්නවනේ. இந்த பூக்கள் அழகா இருக்கிறது என்று எங்களுடைய பெண்கள் එහෙම பார்ப்பார்கள். කියලා මල අල්ලලා කොණ්ඩේ තියාගන්න තබාලමු කියලා ඉඹලා බලන්න ළඟට එමෙ ගියොත් එහෙම. அந்த பூ நல்லா இருக்கிறது என்று சொல்லி வாசமா இருக்கிறது என்று சொல்லி அதை முகர்ந்து பார்க்க இல்லைன்னா අපි தலையில வைக்க දන්නේ போனா, නැතුවම වැල්ලයිල මේ වටලවල ටික විනාඩි පැය ගානක්වත් යන්නේ නැහැ මම හිතන්නේ ඒ මැට කටුවත් ඉතුරු වෙන්නේ නැහැ. அது எங்களுக்கு தெரியாமலே அதனுடைய வேர்கள் வந்து என்ன செய்யும், அந்த முளைகள் மாதிரி அது வந்து எங்களை சுற்றி கொண்டு எங்களுடைய எலும்புகள் கூட மிச்சம் வைக்காது. හලෙලූයා. එච්චර ලස්සනයි මල. அவ்வளவு அழகா இருக்கும் அந்த பூக்கள். ඉතින් ඔබගේ අටකටු පවා දිරාපත් කරන්න එන්නේ ලස්සන මල්. உங்களுடைய எலும்புகளை கூட முறியடிக்க, அதாவது මුලිකි පොළ. நொறுக்கி உக்கி போக. போடுவதற்கு, உக்கி போக வைக்க அழகான வருகிற பூக்கள். காரியங்கள் கூட அழகான பூக்களை போல இருக்கும். හලෙලූයා. තරුණිය ප්‍රවේශම් වෙන්න. வாலிபர்கள் ஜாக்கிரதையா ඒ இருக்கு. නම් මල් කඩන්න එපා. அதனால එන්නේ කියන්නේ பூ பறிக்க வேண்டாம், මල් කඩන්න එපා. பூ பறிக்க வேண்டாம். හලෙලූයා. කොතනින් ඔබගේ අටකටු දිරාපත් කරයිද මම දන්නේ නැහැ. எந்த இடத்துல உள்ள எலும்புகள் நொறுக்கப்படும் என்று தெரியாது. ඇයි දන්නවද කියන්නේ? ஏன் சொல்லப்படுகிறது? දාවිද් කියනවා தாவீது சொல்லுகிறார், පාපය අයිතිකම මගේ ඇටකටු දිරාපත් කරන්නේ කියලා. தாவீது சொல்லுகிறார், பாவம் என்னுடைய எலும்புகளை நொறுக்குகிறது என்று. පාපය අපගේ මගේ ඇටකටු දිරාපත් කරලා දායි. பாவம் எங்களுடைய எலும்புகளை நொறுக்கிவிடும். ඉතපොතේස පොතේත් එක කියනවා. நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது. මට ඒවට කාලේ නැතිනම් මම වෙගින් යන්නම්. நான் நேரம் இல்லை, நான் வேகமாக ඒඳ අපි රවට්ටන්නේ එන දේවල් ලස්සනට තමයි එන්නේ. எங்களை ஏமாற்ற வருகிற காரியங்கள் அழகாக தான் இருக்கும், ඉතාලම අලංකාර වෙන්නේ. மிகவும் அழகாக இருக்கும். ප්‍රවේශම් වෙන්නේ. ஜாக்கிரதையா இருங்கள். එසබෙල්ත් එක්ක කොම්ප්‍රොමයිස් කරන්න එපා. எசபேலோடு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம். හලෙලූයා. ස්වාමිනාසේ අපා. එසබෙල් දෙවෙනි එක යක්ෂයා විනාශ කිරීම යොගු කරේ. இரண்டாவது காரியம் யெகூ செய்தது பிசாசை அழித்தது. පළවෙනි එක යා තනියෙන්ම කරා. முதலாவது காரியத்தை அவர் தனியாகவே செய்தார். දෙවෙනි එක එසබෙල් එබිලා බලනකොට இரண்டாவது எசபேல் வந்து எட்டி பார்க்கும்போது යගු අහනවා කවුද ඔතන ඉන්නේ කියලා. யெகூ கேட்கிறார், அங்க யார் இருக்கிறது என்று. මං කිපවගේ සතේ කිව්වා සේවකයෝ නේද ප්‍රධානියන් ඇවිල්ලා බලනවා. ரெண்டு மூணு பிரதானிகள் அந்த இடத்துல இருக்கிறார்கள். දෙමළේ ප්‍රධානියන් කියලා දාලා තියෙනවා ඉංග්‍රීසි භාෂාවේ පරිවර්තනය අනුව අන්නගරක මොනවද කියන්නේ තපුස්කය නපුස්කය නේද නපුත්තකය එහෙම තියෙන සිංහලේ නපුත්තක කියලා සිංහලෙත් තියෙනවා. දෙමළෙන් පොඩ්ඩක් ප්‍රධානී කියලා තියෙන්නේ නපුත්තකය ඇවිල්ලා බලනවා මේව. பிரதானிகள் வந்து பார்க்கிறார்கள். උන්ට කියනවා උස්සර දාන්න කියලා. அவருக்கு யெகூ சொல்கிறார், பிடித்து தள்ளி விடுங்கள் என்று. ඇය මැරෙනවා. அந்த இடத்துல அவர் එහෙනම් சாகிறார். දෙවෙනි දේ යක්ෂයා විනාශ කරන්න. இரண்டாவது காரியம் பிசாசை මේ அழிப்பதற்கு, දේවල් මේ වගේ මෙවැනි දේවල් පොරබදින්න இந்த மாதிரி காரியங்களை போராடுவதற்கு සේවකයන් සමග එක්සත් වෙලා කරන්න. ஊழியர்களோடு இணைந்து செய்யுங்கள். ඔබ සේවක සමග එක්සත් වෙලා කළ යුතු දේ යක්ෂයා මරන්න ඕන දේ. நீங்க பிசாசுகளை அழிப்பதற்கு ஊழியக்காரர்களோடு சேர்ந்து நீங்கள் சில காரியங்களை செய்யுங்கள். සේවක සමග එක්සත් වෙන්න. ஊழியர்களோடு இணைந்து கொள்ளுங்கள். හැබැයි ඔක්කොටම කියන්න එපා. ஆனால் எல்லா காரியங்களையும் எல்லாருக்கும் சொல்ல வேண்டாம். සමහර අය කට හොඳ නැහැ. சிலருடைய வாய் சரியில்லை. සමහර කටේ පරිස්සම් කරගන්නේ නැහැ. சிலர் அது பத்திரமா வைத்துக் கொள்ள ඔබගේ மாட்டார்கள். පාපේ ප්‍රකාශ කරන්න කියලා ඔබ අන්තිමට මට කියන්න හොඳ නැ වචනයක් ආව සාවිනස් සමාවෙන්න. பாவங்களை அறிக்கை செய்துவிட்டு அப்புறம் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வார். සමහර කට්ටිය මේ පාපේ ප්‍රකාශ කරන්න යන මේ තරුණ දරුවෝ ඉන්නවනේ ළමයි ගෑනු ළමයි. இந்த வாலிப பெண்கள் இருக்கிறவர்கள் அவர்கள் பாவங்களை அறிக்கையிட செல்வார்கள். සමහර තැන් වලට ගිහිල්ලා சில இடங்களில் சென்று මේ මං මේ සභාවල් වල තියෙන දේවල් කියන්නේ හරිද? நான் சபைகளில் நடக்கிறது தான் சொல்லுகிறேன். ඇයට කවුරුහරි අතෙන් තමයි අල්ලලා ඇත්තේ. சிலர் யாராவது அவளை கையில தான் பிடித்திருப்பார்கள். මෙයා පාපේ ප්‍රකාශ කරන්න ගියතර இவள் பாவத்தை அறிக்கை செய்ய சென்ற இடத்தில் මාස 9ට පස්සේ 10ට පස්සේ ප්‍රතිඵලයක් එක්ක එනවා. 9-10 மாதங்களுக்கு பின்பு பிரதிபலனோடு வருவார்கள். මං කියන එක තේරුණාද? நான் சொல்லுகிற கதை புரிந்ததா? මෙයා පාපේ ප්‍රකාශ කරන්න යන්නේ මම ස්වාමීන් වහන්සේතුල මම සුද්ධ වෙටිය හොඳ හිටියා මෙයා මගේ අතෙන් අල්ලලා මාව කිලුට කරා. அவர் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்ய போகும்போது அவர் சொல்வார், நான் வந்து நான் நாடுவருக்குள்ள பரிசுத்தமாக இருந்தேன், நல்லா இருந்தேன், இப்போ இந்த நபர் வந்து இப்படி செய்து விட்டார், என்னை கையை பிடித்து தீட்டுப்படுத்தி விட்டாள். ஹல்லேலூயா. சைனாசே ஆபார்.
කියන්න ගිය තැන ආපු කෙනාගෙන් වෙන දේ මොනවද දන්නවද? சொல்ல போன இடத்தில் அதாவது கேட்ட நபரிடத்திலிருந்து என்ன வரும் விளைவு வரும் தெரியும் என்றால் මාස 10ට පස්සේ අර ළමයට වෙන ප්‍රතිඵලයක් එනවා. 10 மாதங்களுக்கு பின்பு அந்த பிள்ளைக்கு வேறு பிரதிபலன்கள் விளைவுகள் வரும். මේ වගේ දේවල් වෙලා තියෙනවා. இது மாதிரி காரியங்கள் நடக்கும். ඒ නිසා அதனால் කොයි දේ කාටද මොනවටද ඇයි මේ මිනිස්සු කොයි වගේද කියලා බලලා කියන්න. நீங்கள் அறிக்கையிடுகிற காரியங்கள் சொல்லுகிற காரியங்கள் அந்த நபர்கள் எப்படி என்று பார்த்து பேசுங்கள். ඔබ බෙදා ගන්න දේ හරි ස්ථාන වල බෙදා ගන්න ඕනේ. நீங்கள் பகிர்ந்து கொள்கிற காரியங்கள் හalleluya සාවිනාසය අප ඔක්කොම කියලා ඔක්කොටම කියන්න එපා. எல்லாவற்றையும் எல்லாருக்கும் சொல்ல வேண்டாம். ගොඩක් සේවකයෝ සාක්ෂි අහලා වැටිලා තියෙනවා. அநேக ஊழியக்காரர்கள் சாட்சிகளை கேட்டு விழுந்திருக்கிறார்கள். මම දන්න සේවකයෙක් ඉන්නවා. நான் தெரிந்த எனக்கு එක්කෙනෙක්ගේ සාක්ෂියක් අහලා ஒருவருடைய சாட்சியை கேட்டு එයාට බෞතිස්ම දෙන්න ගිය සේවකයා அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க போன ஊழியக்காரர் බෞතිස්ම නිතරම ප්‍රකාශයක් කළා. அவர் ஞானஸ்நானம் கொடுக்க முன்பதாக ஒரு அறிக்கை செய்தார். මම ස්ත්‍රීන් 50ට 8කට වැඩි සමග මම සම්බන්ධකම් තියලා තියෙනවා. நான் 50-60 பெண்களுக்கு மேலாக நான் தொடர்பு வைத்திருந்தேன் என்று. ඒ නිසා දෙවියන් සාද මා ස්පර්ශ කළ සුද්ධ කර මම ඒකයි බෞතිස්ම ගන්න කියලා මේ පසුතැවිලි වෙච්ච සහෝදරයෙක් සාක්ෂිය බෙදාගත්තා. இப்போ நான் அதுக்கு பின்பதாக ஆண்டவர் என்னை தொட்டு நான் என்னை விடுதலை ஆக்கினதனால் நான் வந்து ஞானஸ்நானம் இன்னைக்கு பெற்றுக்கொள்கிறேன் என்று சாட்சி சொல்லுவார். මේක අහපු පාස්ටර් இதை கேட்ட பாஸ்டர் අරක මේක පොඩ්ඩක් මේ වන්ට ගියා. அது கொஞ்சம் அவருக்கு உறுத்தலாக இருக்கும். අර එක්කෙනෙක් දෙන්න උරුතරාට ආගනද උන්නේ සම්භවம். அது ඇති වෙච්ච දේ ඇත්ත දේ. உண்மை சம்பவம். හalleluya සායනාසේ ආපා. මෙයාගේ අතේ පොඩ්ඩක් කැරකුණා. இப்போ அது அவரோட உள்ளத்துல கொஞ்சம் அது பாதித்தது அதாவது உறுத்தலாக இருந்தது. එක්කෙනෙක් දෙන්නෙක් නම් කමන්නේ. ஒருவர் என்ற பேர் என்றால் නැහැ. பரவாயில்லை. 50කට 50-60 பேர் என்றால் ඉතින් දිනෙන් දින පොඩ මෙයාගේ හදවතේ ඒක කරකිලා ආවා. அது ஒவ்வொரு நாளும் அது கொஞ்சமாக அவருடைய இதயத்துல வேலை செய்ய ஆரம்பித்தது. දිනක් මොනවද උනේ? ஒரு நாள் என்ன நடந்தது? පාස්ටර් පව් කරා. பாஸ்டர் பாவம் செய்தார். දේවසේකියා පව් කරා. ஊழியக்காரர் பாவம் செய்தார். එහෙනම් ප්‍රවේශම් වෙන්න. அதனால் ஜாக்கிரதையாயிருங்க. සාක්ෂි අහනකොටත් ප්‍රවේශම් වෙන්න. சாட்சி கேட்கும் போது සාක්ෂි කියන්නේ යනකොටත් ප්‍රවේශම් වෙන්න. சாட்சி சொல்லும் போதும் ஜாக்கிரதையாயிருங்க. ඔබ කරපු වැරද්ද තව කාණිකලඟ බෙදා ගන්න යනකොටත් ප්‍රවේශම් වෙන්න. நீங்கள் செய்த தவறை இன்னொருடத்தில் பகிர்ந்து கொள்ளும் போது ஜாக்கிரதை. අපේ දේවල් බෙදා ගන්න යනකොට ඔබ ප්‍රවේශම් වෙන්න. எங்களுடைய காரியங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது කාටද කියන්නේ කියලා බලන්න. நாங்கள் யாருக்கு சொல்கிறோம் என்று ඔබ යම්කිසි අනුශාසනාවක් අහනවා නම් කාගෙන් හරි நீங்கள் யாரிடத்திலாவது ஒரு ஆலோசனை கேட்பீர்கள் என்றால் ආලෙප්පලත් පුද්ගලයාද කියලා ඉස්සෙල්ලා බලන්න. அபிஷேகம் பண்ணப்பட்ட நபரா என்று பாருங்கள். වචනේ දන්න පුද්ගලයාද කියලා ඉස්සෙල්ලා බලන්න. வார்த்தை தெரிந்த நபரா என்று முதலாவது பாருங்கள். යාඥා කරන පුද්ගලයාද කියලා ඉස්සෙල්ලා බලන්න. ஜெபிக்கிற நபரா என்று முதலாவது பாருங்கள். ඔව් ආලෙප්පලබ අන්‍ය භාෂා කතා කරන නැත්නම් දෙවියන්සේගේ දේවල් වලට දිනසල බය වෙන සුද්ධ මිනිහෙක්ද දේව බය තියෙන මනුස්සයෙක්ද කියලා බලන්න. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்நிய பாஷையில் நிரம்புகிற தேவனுக்கு பயப்படுகிற ஒரு நபரா என்று பாருங்கள். ஹalleluya. ඒ වගේ මිනිහෙක් ළඟ ඔබගේ අනුශාසනාව අහන්න. அந்த மாதிரி நபரிடத்தில் உங்களுடைய ஆலோசனைகளை ලෝකේ கேளுங்கள். ඉන්න ළඟ අනුශාසනාවත් ලෝකේ අනුවට දෙයි. உலகத்தில் இருக்கிறவர்களிடத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்டால் දාවීද් එහෙම තමයි අනුශාසන ඇහුවේ අම්නොන්ගෙන්. අම්නොන් සමානෝනේ අම්නොන් එහෙම තමයි අනුශාසන ඇහුවේ. அம்னோன் அப்படிதான் ஆலோசனை கேட்டான். මොනවාද දුන්නේ? என்ன கொடுத்தார்? පාපේ නියලනා. பாவத்தில் அவனை ප්‍රවේශම් වෙන්න. அதனால் ஜாக்கிரதையா இரு. හalleluya. සමහර අනුශාසන අපි අන්‍ය සම්බන්ධකම් වලට ගෙනියනවා. சில ஆலோசனைகளை எங்களை அந்நிய சம்மதங்களுக்கு கொண்டு செல்லும். ප්‍රවේශම් වෙන්න. ஜாக்கிரதையா இருங்க. හalleluya. සයනාසේ ආපත්. ආමේන්. දේනාසේ ආපත්. අපි දේව දරුවෝ. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். දෙවියන් වහන්සේගේ ගබඩාකාරීත්වය රක්ෂා කළ යුතු දරුවන්. நாங்கள் தேவனுடைய பண்டகசாலையை பாதுகாத்துக் கொள்கிற நபர்கள் பிள்ளைகள். පළවෙනි කොරින්ති 4 පරිච්ඡේදයේ 1-2 පොඩ්ඩක් කියමු ඉක්මනින්. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 4வது அதிகாரம் 4வது அதிகாரம் 7வது வசனம். 1-2 மன்னிக்கவும் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 1-2. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன்.
மேலும் உக்கிரக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். Hallelujah. කියවන්න පුතාසි. මනුෂ්‍යෝ අප ක්‍රිස්තුස් වහන්සේගේ සේවකයන් මෙන්ද මනුෂ්‍ය අපි ක්‍රිස්තුස් වහන්සේගේ සේවකයන් මෙන්ද දෙවියන් වහන්සේගේ රහස්වල ගබඩාකාරයන් මෙන්ද දෙවියන් වහන්සේගේ රහස්වල ගබඩාකාරයන් මෙන්ද ගණන් ගනිත්වා ගණන් ගනිත්වා. කාටද කියන්නේ? ශුද්ධ පෞල්තුමා කියනවා සභාවට සභාව සෙනඟට ඒ ජනතාවට කියනවා අපි මනුෂ්‍ය අපි හිතලා ඉන්නේ දෙවියන් වහන්සේගේ රහස් ගබඩා කරලා ඒක පරිස්සම් කරන මිනිස්සු කියලා. ஹalleluya. இதை யார் சொல்லுகிறார்? பவுல் வந்து சபைக்கு சொல்லுகிறார், எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் நாங்கள் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரக்காரன் என்றும் எங்களை என்ன வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஹalleluya. ඇරත් මෙහිදී හැරත් මේදී ගබඩාකාරයන්ගෙන් ඕනෑ කරන්නේ ගබඩාකාරයන්ගෙන් ඕන කරන්නේ එක එක මනුෂ්‍යයා විශ්වාසව සිටීමය. එක එක මනුෂ්‍ය විශ්වාසව සිටීමය. හalleluya. ආමෙන්. යම් කිසි පුද්ගලෙක් ඔබ විශ්වාස කරලා යම් කිසි දෙයක් කියනවා නම් ඒ ගබඩාකාරීත්වය ඔබ ආරක්ෂා කළ යුතුයි. ஒரு மனிதன் உங்களை விசுவாசத்தை நம்பி ஒரு காரியத்தை சொல்லுவார் என்றால் அந்த காரியத்தினுடைய அந்த உக்கிரானத்துவத்தை நீங்கள் உண்மையுள்ளவர்களாக பாதுகாத்துக் கொள்ள. අද කිතරන් ආශිර්වාදයෙන් නැතුව ඉන්නේ තමාගේ ගබඩාකාරීත්වය නිසියාකාරව ඔබ අසුරවන්න නැති නිසා. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய உக்கிரானத்துவத்தை அவர்கள் சரியாக அவர்கள் பயன்படுத்தாமல் සමහර කට්ටියට හදවතේ තියාගෙන ඉන්න බෑ. சிலருக்கு இருதயத்தில் வைத்துக் கொண்டு இருக்க முடியாது. ඒක මේ දෙනවා වද දෙනවා. அவர்களுக்கு அது கஷ்டம் கொடுக்கும். සමහර කට ඔළුව පිපෙරනවා වගේ කාට හරි කියනකම්. அவர்கள் வேறொருவருக்கு சொல்ற வரைக்கும் தலை வெடிக்கிற மாதிரி. සභාවේ මේක තමයි තියෙන්නේ වැටිම භයානකම ආත්මය. சபையில் இருக்கிற மிகவும் மோசமான ஒரு ஆவி இதுதான். දන්නවද? தெரியுமா? දන්නවද? தெரியுமா? ප්‍රසංගනේ. ஜாக்கிரதையா இருங்க. ஹalleluya. ஹalleluya. කාගේවත් දේවල් කාටවත් බෙදා ගන්න එපා. யாருடைய காரியங்களை யாரிடத்திலும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். බෙදා ගන්න ඕන දේ බෙදා ගන්න. பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பகிர்ந்து කියන්න ඕන දේ කියන්න. சொல்ல வேண்டியதை சொல்லுங்கள். කතා කරන්න ඕන දේ කතා කරන්න. பேச வேண்டியதை பேசுங்கள். කතාව අඩු කරන්න பேச்சை குறைத்துக் கொண்டு ශක්තියින් වැඩි වෙන්න. நீங்கள் பலத்தில் දේව බලෙන් වැඩි වෙන්න. தேவனுடைய பலத்தில் ஹalleluya. වැඩි වැඩි කතා කරොත් ඔබ දේව බලෙන් වැඩි වෙන්නේ නැහැ. நீங்கள் அதிகம் அதிகம் பேசினால் தேவனுடைய பலத்தில் நீங்கள் සමහර කට්ටිය මම දැන් කියන කාරණාව අනුව நான் சொல்லுகிற காரியங்களை கேட்டு சிலர் අනුන් කරන පෞදියා බලාගෙන මෙයාගේ හදවතේ කුණු ගොඩක් දා ගන්නවා. மற்றவர்கள் செய்யற பாவங்களை பார்த்துக்கொண்டு தங்களுடைய இருதயத்திலே குப்பைகள் சேகரிக்கிறார்கள். තමන්ගේ හදවත එතනින් කැලල් වෙනවා. அதனால் தங்களுடைய இருதயம் அவர்களுக்கு கரைப்படும். කාලේ ඊටම වේගින් ගත වෙයි ගියා. හalleluya. நேரம் சென்று விட்டது. මම පොඩි කතාව ඊටම වේගින් කියලාම යන්නම්. நான் ஒரு சிறிய கதையை சொல்லிவிட்டு போகிறேன். තාපසය හිටියා. තාපස දෙන්නේ. තාපසයයි තාපසගේ ගෝලයයි. මුනිවර්. அவர் முனிவர் இருந்தார். அவரும் அவருடைய ஒரு சீஷனும் இருந்தார். දැන් එක දවසක් ගඟින් එගොඩට යන්න ඕනේ. இப்போ அவர்கள் ஒரு நாள் ஒரு ஆற்றை கடக்க வேண்டும். ඉතින් මේ තාපසයට ගෝලට හැමදාම කෑම ගෙනත් දෙනවා එක සහෝදරියක්, ලස්සන සහෝදරියක්. இப்போ இந்த முனிவருக்கு ஒரு அழகான ஒரு சகோதரி உணவு கொண்டு வந்து ஒரு நாள் கொடுப்பார். තාපසයට එයාගේ ගෝලයටයි. அந்த முனிவருக்கும் அவருடைய சீஷனுக்கும். ඉතින් දවසක් මේගොල්ලෝ මේ එගොඩ යන්න එදත් කෑම දීලා ඇවිල්ලා ගියා. இப்போ அந்த பெண் அன்றைக்கும் வந்து உணவு கொடுத்து விட்டு சென்று விட்டால். දැන් මේ තාපසයේ ගෝලයයි මේ ගඟින් එගොඩට යන්න ඕනි. இப்போ இந்த முனிவரும் அவருடைய சீஷனும் அந்த ஆற்றை கடக்க வேண்டும். හැබැයි ටික දුරක් ඇවිදිනකොට වැස්ස මහා වරුෂාව. இப்போ கொஞ்ச தூரம் நடக்கும்போது பயங்கர மழை பெய்கிறது. දැන් මේකට ඉස්සෙල්ලා සහෝදරිය ගිහිල්ලා ඉන්නේ ගඟ ඉවුරේ ඉන්නවා. இப்போ அவள் வந்து அதுக்கு முன்பதாகவே அந்த ஆற்றை கடந்து விட்டாள். ඇයටත් ගඟින් ඉවුරට යන්න ඕනේ. மன்னிக்கவும் அந்த பெண்ணுக்கு இப்போதான் ஆற்றை கடக்க வேண்டும். දැන් මේ දෙන්න ගියා. இந்த இவர்கள் ரெண்டு பேரும் சென்றார்கள். අපෝ හැමදාම අපිට වතුර කන්න බොන්න දෙන සහෝදරිය දුක් විඳිනවා. මෙතන ගලනවා වතුර ඒ විදියට. இப்போ அவர்கள் நினைக்கிறார்கள், ஐயோ ஒரு நாளும் எங்களுக்கு உணவு சாப்பாடெல்லாம் உணவும் தண்ணீரும் கொடுக்கிறாளே இவள் கஷ்டப்படுகிறார்கள் என்று. ஆனால் ஆற்று தண்ணீர் மிக வேகமாக அடித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ ඒ ගඟට උඩින් ඒ දණ්ඩක් දාලා තිබ්බේ. ஆற்றுக்கு மேலே ஒரு ඒ දණ්ඩ. சிறிய දැන් මොනවද කියන්නේ? மரக்கட்டை என்ன சொல்றது? மரக்கட்டை போட்டிருந்தார்கள். அதுக்கு சிங்களத்துல ඒ දණ්ඩன்னு சொல்லுவாங்க. නේද? ඒ දණ්ඩනේ. ඉතින් දැන් වතුර ගඟ ගල නිසා දැන් ඒක වැහිලා. இப்போ ஆற்று தண்ணீர் வேகமாக அடித்துக் கொண்டிருக்கிறது. அதிகமாக இருக்கிறதுனால அது மூடப்பட்டிருக்கு அந்த பாலம் மாதிரி. දැන් සහෝදරියට ඒගොල්ලට යන්න ඕනි. இப்போ அந்த பெண்ணுக்கு அடுத்த அக்கறைக்கு செல்ல வேண்டும். දැන් මොනවද කරන්නේ මේ තාපසයා? இப்போ இந்த முனிவர் என்ன செய்கிறார்? ඒ සහෝදරිව කරෙන් උස්සලා அந்த இஸ்திரியை தோளிலே சுமந்து கொண்டு දැන් ගෝලයා පස්සෙන් එනවා. சீஷன் பின்னாடி வருகிறார். දැන් තාපසයා ගෙනිලා ඒගොල්ලට දැම්මා. இப்போ சீஷன் மன்னிக்கவும் முனிவர் என்ன செய்கிறார்? கொண்டு போய் அக்கறையில விட்டு விடுகிறார். දැන් දාලා ඒගොල්ලත් ගිහිල්ලා ඒගොල්ලත් වැඩේ ඉවරයි වැස්සත් ඉවරයි ආපහු ආවා ඒගොල්ලෝ තපස් රකින්න ආරාමයට.
இப்போ எல்லாவற்றும் அவர்கள் சென்று விட்டு அவர்கள் வேலையெல்லாம் முடித்து விட்டு அவர்கள் திரும்ப அவர்களுடைய இடத்துக்கு செல்ல வருகிறார்கள். மழையும் දවස් நின்று 3 விட்டது. 7 ඇවිල්ලා අනිත් පවුල ඇතුළේ දවස් 3 4 ගන්න ගෝලයා නිකන් ලෙඩ පාටයි. இப்போ வந்து 2-3 அதாவது இந்த சம்பவம் நடந்து 2-3 நாட்களுக்கு அந்த அடுத்த நாள்ல இருந்து அந்த சீஷன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிறான். ටිකක් ලෙඩයි. அவன் கொஞ்சம் நோய்பட்ட மாதிரி කියන இருக்கிறான். දේ හරියට ඇහෙන්නේ නැහැ. சொல்லுகிறது எதுவும் அவன் கேட்க කියන மாட்டேங்கிறான். දේ හරියට කරන්නේ නැහැ. சொல்லுகிறதும் செய்ய மாட்டேங்கிறான். 아무ත් විදිහට ලෙඩක් වෙලා වගේ ඉන්නවා දැන්. இப்போ ஒரு வித்தியாசமான பிரம்மை பிடித்தவன் போல இருக்கிறான். මලානික වෙලා. அவன் சோர்ந்து போயிருக்கிறான். දවසින් දවස් කෙට්ටු වෙනවා. நாளுக்கு நாள் மெலிந்து போகிறான். දැන් මේ තාපසේ අඩ ගැලවුවා. இப்போ இந்த முனிவருக்கு அழைத்து கேட்டார், පුට මොනවද මේ මොකටද හිටියේ? நீ நல்லதானே இருந்த, உனக்கு என்ன நடந்தது என்று, මොකද්ද මුට ප්‍රශ්නේ? உனக்கு என்ன பிரச்சனை என்று. නෑ තාපසතුමනි මම ඔයාගෙන් එක දෙයක් අහන්න ඕනේ. அப்போ சீஷன் சொல்றாங்க, இல்லையே முனிவரே, நான் உங்களிடத்தில் ஒரு காரியம் கேட்க வேண்டும். හොඳට අහන්න. கேளு என்று சொல்கிறார். එතකොට ඇහුවා அவன் கேட்கிறான், ඒ ලස්සන සහෝදරි ඉන්නවනේ. அந்த அழகான ஸ்திரீ இருக்கிறாள் இல்லவா, අපිට කැම දෙන්නේ. எங்களுக்கு உணவு தருவாள், එයාව ඔයා උස්සගෙන ගියානේ කරෙන්. நீங்கள் அவளை தூக்கி கொண்டு தோளில் வைத்து சென்றீர்கள் தானே. තාපසේ අපි සුද්ධ මිනිස්සුනේ. நாங்கள் பரிசுத்தமானவர்கள் தானே முனிவரே. ඉතින් ස්ත්‍රියක් අත ගැව්වා කියන්නේ කිලිටුනේ. இப்போ ஒரு அந்த பெண்ணை தொட்டோம் என்றதுனால் நாங்கள் இப்போ அசுத்தப்பட்டு விட்டோமே. ඔබට கில்ටි ෆීල් එකක් නැද්ද? உங்களுக்கு ஒரு குற்ற மனசாட்சி இல்லையா? තාපසේ බැලුවා. இப்ப முனிவர் பார்த்தார். කවදාද? எப்பொழுது? නෑ අර දවස් 4-5කට කලින්. 4-5 நாட்களுக்கு முன்பு. තාපසේ මතක් වෙන්නේ නැහැ. இப்போ முனிவர் யோசித்து பார்க்கறார், ஞாபகம் வர மாட்டேங்குது. මම එහෙම කෙනෙක් උස්සගෙන ගියාද? அப்படி நான் தூக்கி கொண்டு சென்றேனா? මම එහෙම ස්ත්‍රියක් අත ගැව්වද? நான் ஒரு பெண்ணை தொட்டேனா? මට මතක නැහැ. எனக்கு ஞாபகம் இல்லை. නෑ තාපසතුමනි. அப்போ சீஷன் சொல்ற, இல்லையே එතන முனிவரே. බැස්ස වෙලාව අපි ගියේ ඒගොල්ලන්ට. நாங்கள் அன்றைக்கு மழை பெய்தப்போ நாங்கள் அக்கறைக்கு சென்றோம். එතකොට හරි. அப்போ முனிவர் சொல்றார், சரி எனக்கு. ඔව් උස්සගෙන ගියා ඒගොල්ලන්ට මේක ඉවරයි එච්චර මම දන්නවා. மழை பெய்தது, அதனால அவனுக்கு உதவி செய்வதற்காக தூக்கி கொண்டு சென்றேன், அது முடிந்து விட்டது. නෑ அவ்வளவுதான். තාපසතුමනි ඔබ උස්සගෙන ගියක මට හරි கில்ටි ෆීල් එකක්. அப்போ இவர் சீஷன் சொல்கிறான், இல்லை முனிவரே, நீங்க தூக்கி கொண்டு சென்றது எனக்கு குற்ற மனசாட்சியா இருக்கிறது. මෙයා ඒක හිතලා මෙයා ලෙඩ වෙලා. அதை இவன் நினைத்து இவன் நோய்வாய்ப்பட்டு விட்டான். දැන් කවුද පව් කරේ? இப்ப யார் பாவம் செய்தது? දැන් කවුද පව් කරේ? யார் பாவம் செய்தது? තාපසයා නෙවෙයි. முனிவன் செய்யவில்லை. ඒ වගේ අපි සමහර කට්ටිය අනුන්ගේ දේවල් බලලා අපි කුණු කොට දාගෙන අපි කෙට්ටු වෙලා යනවා. අපේ ආත්මික ජීවිතේ හැමදේම අර මිනිහා කවදා හරි පසුතැවිලා අයියෝ ස්වාමීනි කියලා අඬගලා ඒ මිනිහ උඩට යනවා. அதுதான் சில நேரங்கள் நாங்கள் வந்து மற்றவர்களுடைய காரியங்களை பார்த்து நாங்கள் எங்களை கரைப்படுத்திக் கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில குப்பைகளை நாங்கள் சேர்த்துக் கொள்வோம். அந்த மனிதன் எப்பயாவது ஒரு நாள் மனம் திரும்பி ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு அவன் பரலோகத்துக்கு போய் விடுவான். ප්‍රේස් ස්වාමීනි. ஜாக்கிரதை. ස්වාමීන් වහන්සේ ඔබ ආලේප කරේ. அவர்களை යම් அபிஷேகம் කිසි දේවල් ඉෂ්ට කරන්න. சில காரியங்களை යෙසබෙල්ගේ ආත්මය විනාශ කරන්න. යෙසබෙල්ව නැති කරන්න. ආහාබගේ පරම්පරාව නැති කරන්න. හalleluya. එක්වැනිම බලමු. දෙවනි රාජාවලියේ 10 වෙනි පරිච්ඡේදයේ 1 වෙනි වචනේ කියවන්න. 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 1வது வசனம். ஆமென். 10வது அதிகாரம் 1வது வசனம். ஆகாபுக்கு சமாரியாவிலே 70 குமாரர் இருந்தபடியினால் யெகூ சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் பிரபுக்களாகிய மூப்பரிடத்துக்கும் ஆகாபுடைய பிள்ளைகளை வளர்க்கிறவர்களிடத்திற்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். ஹalleluya. මෙතනින් අපි ඉතාල කෙටියෙන් මම කියලා ඉවර කරන්න සිංහලෙන් කියවන්න පුතා. மிகவும் சீக்கிரமா. ආගේ පුත්‍රයන් 70 දෙනෙක් සමාරියේ සිටියෝය. ආවගේ පුත්‍රයන් 70 දෙනෙක් සමාරියාවේ හිටියා. යේහු ලියුම් ලියා සමාරියේ සිටි ඉස්රායලි අධිපතියන් වූ වැඩිමාල්ලන්ටද යෙහු ලියුම් ලියලා ඉස්රායලි අධිපතියන් වැඩිමාල්ලන්ට යවුවා. ආගේ දරුවන් අධිදැඩි කළ තැනැත්තන්ටද ඇරියේය. ආහබ් අධිකල දැඩි දරුවන්ට ඒකල යවුවා ලියුමක් යවුවා. 70 දෙනෙක් හිටියා ආහබ්ට ළමයි. ஆகாபுக்கு 70 குமாரர் இருந்திருக்கிறார்கள். දේනස මොනවද දුන්න වගකීම? யெகூவுக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்ன? ஆண்டவரே, ආහබත් ආගේ වංශයේ කිසිම දෙයක් තියෙන්න විනාශ කරලා දාන්න ඕනේ. ஆகாபும் ஆகாபுடைய வம்சத்திலே ஒரு காரியம் இருக்க கூடாது, எல்லாம் அழிக்கப்படும். පළවෙනි එක මාංශ විනාශ කරා. முதலாவது மாம்சத்தை ඒ அழித்தார். ගාර්ථය දෙවෙනි එක යක්ෂයාට විරුද්ධව පොරබන්දා. දේව සේවකෙක් එකතු වෙලා. இரண்டாவது ஊழியக்காரர்களோடு තුන්වෙනි එක සමාරියාවේ ආහබ්ගේ දරුවන් වංශය නැති කරන්න. மூன்றாவது சமாரியாவிலே ஆகாபுடைய பிள்ளைகளை அழிப்பதற்கு ප්‍රභුන් වහ වැඩිමහල්ලෝ. பிரபுக்களும் மூப்பரிடத்துக்கும் සභාව සමග සභාවේ දරුවන් සමග නැත්නම් සභාවේ සේවකයන් සමග සභාවේ ඉන්න අයත් සමග ඇදහිලිවතුන් සමග කළ යුතු දේ අපි. இது
அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் என்றால் சபையில் இருக்கிற விசுவாசிகளோடும் சபையில் இருக்கிற மூப்பர்கள் பிரபுக்கள் இந்த மாதிரி சபையில் இருக்கிறவர்களோடு சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு Hallelujah. Sainase appa. Amen. நல்லவர். Hallelujah. කී දිනක ඔබ සූදානම්ද? நீங்கள் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? අද ඔබලාට දීලා තියෙන වගකීම. இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை සභාවේ ඉන්න අයත් එක්ක එකතු වෙලා කරන්න සමහර දේවල් ඔබලා නැහැ. சில சபைகளில் இருக்கிறவர்களோடு இணைந்து செய்வதற்கு உங்களுக்கு முடியவில்லை. අපි සභාවේ එකම ශරීරයේ අවයවයක් කියනවා. நாங்கள் சபையில எல்லாம் ஒரே சரீரத்தின் அவயவங்கள் என்று சொல்லுகிறோம். එකට එකක් එකතු වෙන්නේ නැහැ. நாங்கள் ஒன்றுக்கொன்று இணைய மாட்டோம். මේ දේ කරන්න ඕනි නම් இதை செய்ய வேண்டும் ඔබ என்றால் සභාවේ ඉන්න එකට එක අවයව එකතු වෙන්න ඕනි. சபையில் இருக்கிற ஒவ்வொரு இந்த சரீரத்தின் அவயவங்கள் இணைய வேண்டும். එක්සත් වෙලා අත දාන්න ඕනි. இணைந்து ஒருமனப்பட்டு கை வைக்க வேண்டும். එතකොට තමයි ශක්තිමත් වෙන්නේ. அப்போதான் பலன் அதிகம். එතකොට තමයි තුම්පට මුනූලක වගේ අපි එකට ක්‍රියා කරන්න පුළුවන්. அப்போதான் முப்பரி நூல் போல நாங்கள் ஒன்றாக செயல்படலாம். තුම්පට නූල වගේ කතා කරලා දෙන දේව වචනය. முப்பரி நூலை குறித்து தேவனுடைய வார்த்தை பேசுகிறது. සභාව ශක්තිමත් වෙන්නේ සභාවේ ඉන්න එකට එකතු වෙලා සමහර දේවල් කරලා යුතු දේවල් තිබෙනවා. சபை இன்னும் பலப்படுவது எப்படி என்றால் சபையில் இருக்கிறவர்கள் ஒருமனப்பட்டு சில காரியங்களை செய்வதனால் සභාව ගොඩනගෙන්න ඒක තමයි ශක්තිය. சபை கட்டியெழுப்பப்படுவதற்கு அதுதான் பலன். සභාව ගොඩනගෙන කියන දේනසගේ රාජ්‍ය ගොඩනැගීම. சபை கட்டியெழுப்பப்படுகிறது என்பது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவது. ඔබ මායි කැදවල ආලේප දින දින දේනසේ ඒකට තමයි. உங்களை மலைத்து அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறது அதற்காக தான். එක එක දේවල්ට හරියට මේට ගියාගෙන මේ දුවන්න නෙවෙයි. ஒவ்வொரு காரியங்களையும் அங்கே செய்து கொண்டு ஓடுவதற்கல்ல. ඔබ එක ස්ථානේ තබලා තියෙනවා නම් உங்களை ஒரு இடத்தில் வைத்திருப்பார் ඔබ என்றால் මේ දේශයේ අවිල එක ස්ථානයක ඉන්නවා නම් நீங்கள் தேசத்துக்கு வந்து ஒரு இடத்தில் இருப்பீர்கள் என்றால் ඔබ ඉන්න තැන ඔබ යන තැන ඔබ දෙවියන්ට නමස්කාර කරන තැන දෙවියන්ට රාජ්‍ය ගොඩනගන්න ඕනේ. நீங்கள் இருக்கிற இடத்தில் நீங்கள் செல்லுகிற இடத்தில் நீங்கள் ஆராதனை செய்கிற இடத்தில் எல்லா இடத்திலும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்ப வேண்டும். ඒක ඔබගේ යුතුයකම. அது உங்கள் கடமை. ඒකට තමයි ඔබ කැදවගෙන ඇවිල්ලා තියෙන්නේ. அதுக்கு தான் அவர் உங்களை அழைத்து ඒකට வந்திருக்கிறார். තමයි ඔබ ආලේප කරලා அதுக்கு තියෙන්නේ. தான் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். හලෙලූයා සාවිනාසේ අප්පා. கர்த்தர் நல்லவர். එහෙම නැත්නම් දෙවියන්ට තැනක්ම තිබෙන්නේ ඇයි ඔය කතාරයකට ඔයා තියාගන්න තිබුණා ලංකාවෙම. அப்போ அவருக்கு சித்தம் இல்லை என்றால் அவர் என்ன எதுக்கு கத்தார் கலைத்து வர வேண்டும் இலங்கை தேசத்துல வைத்திருக்கலாமே. ඇයි රියල් වලින් විතරද උන්වහන්සේ ගොඩ ගන්න පුළුවන් ලංකාවේ. ஏன் ரியால் மாத்திரம் தான் அவருக்கு கட்டியெழுப்ப முடியுமா? රුපියල් වලින් බැරිද? ரூபாவினால் முடியாது. ගොඩක් අය හිතාගෙන ඉන්නේ එහෙම. அநேகர் அப்படிதான் நினைக்கிறார்கள். නෑ හලෙලූයා සාවිනාසේ අප්පා. அப்படி இல்லை. යම් කිසි හේතුවක් මත පිට ඔබ ආවනම් ஒரு திட்டத்தோடு நீங்கள் வந்திருப்பீர்கள் ඒ என்றால் දේ ඔබ කරනකොට උන්වහන්සේ කරයි. அதை உங்கள் மூலமாக அவர் செய்வார். හලෙලූයා. ඒ ඔබට දුන්න ආලේපය වගකීම ඒකයි. உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம் அந்த உங்களுடைய திட்டம் அதுதான். ඒක කරන්න. உங்களுடைய பொறுப்புகள் அதை தேவன் செய்ய உங்களை ஆசீர்வாத வேண்டும். கரணும். அவர் உங்களை அப்பொழுது හලෙලූයා. ஆசீர்வதிப்பார். ඊටම ඉක්මනින් තව වචනයක් අපි කියවල ඉවර කරමු. நாங்கள் இன்னொரு வார்த்தை வாசித்து முடிக்கலாம். ආම් සාවිනාසේ අප්පා. கர்த்தர் நல்லவர். ඒ දෙවෙනි රාජවලි 10 වෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි පදයේ කියවන්න. 7வது வசனம் 10வது அதிகாரம் 7வது வசனம். இந்த நிருபம் அவர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் ராஜாவின் குமாரராகிய 70 பேரையும் பிடித்து வெட்டி அவர்கள் தலைகளை கூடைகளில் வைத்து எஸ்ரேலில் இருக்கிற அவரிடத்துக்கு அனுப்பினார்கள். හලෙලූයා සාවිනාසේ අප්පා. තවදේ ලියුම ඔවුන්ට ලැබුණු කල ඔහු රජුගේ පුත්‍රයන් අල්වා 70 දෙනෙකු ඔවුන් මර ඔවුන්ගේ හිස් පැස්වල දමා ඔහු වෙත එස්රේලට යවුවෝය. හලෙලූයා. සභාවේ ඇදලියතුන් සමග කළ යුතු දේ. சபையிலே விசுவாசிகளோடு சேர்ந்து செய்ய வேண்டிய අපේ காரியம். ඇදලියතුන්ට යම් කිසි දෙයක් කියපු ගමන් நாங்கள் விசுவாசிகளுக்கு ஒரு காரியம் சொன்னவுடன் මේවද කරන්නේ? இப்படியா செய்வது? යවනවද? அனுப்புவதா? ඉස්රායලින් යෙගුව ඒගොල්ලන් ගාවට යන්න ගන්නවා. எஸ்ரேல் இருக்க யெகோவா தங்களிடத்துக்கு வர வைப்பார்கள். ඒක තමයි අපේ ඇදලියතුන්ගේ වැඩ. எங்களுடைய விசுவாசிகளுடைய வேலை இதுதான். ඉතින් කොහොමද අපි එකතු වෙලා කරන්නේ? அப்படினால் இதை எங்க சேர்ந்து செய்கிறது? නෑ ඔබලට දුන්න වගකීම ඔයාලා කරන්න ඕනේ. இல்லை உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை நீங்கள் செய்ய வேண்டும். බලන්න මේ දැන් මේ ඉන්ටර්නෙට් පැටව ගන්නනේ බැටළුවද පැටව ගන්නනේ කියන්නේ நான் கேட்ட கேள்வி மெய்ப்பன குட்டி போடுவான் ஆடா குட்டி போடும் சொல்லுங்க ஆடு வளர்த்து மெய்ப்ப குட்டி போட்டுவானா නේද බැටළුව හදලා ඉන්ටර්නෙට් පැටව ගායද නෑ බැටළුව හලෙලූයා අපි බැටළුවනේ බැටළුව කියන්නේ ඉන්නේ පැටව ගන්න நாங்கள் ஆடுகள் தானே என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் குட்டிகளை ஈனுங்கள் මේගොල්ලන්ට පැට්ටු දාන්න කියම වෙන පැට්ටු දාන්න හදනවා குட்டிகளை ஈன சொல்லும்போது මම මේ පැටව ගැන නෙවෙයි කතා நான் அந்த කරන්නේ குட்டிகளை குறித்து பேசவில்லை සභාව වර්ධනය කරන්න நீங்கள் சபையை ඔබගේ සුභාරංචිය කෙනෙකුට කියන්න சுவிசேஷத்தை அவருக்கு சொல்லுங்கள் එක්කන් එන්නේ කෙනෙක්ව ஒருவரை சபை கலைத்து வாருங்கள் අද වෙනකම් ඔබ කියලා තියෙනවද நீங்கள் இதுவரைக்கும் சொல்லி இருக்கிறீர்களா සුභාරංචිය කීමේ ඔබගේ යුතුයකම ඔබගේ ආලේපේ ඒකයි
சுவிசேஷம் சொல்வது உங்களுடைய கடமை, உங்களுடைய அபிஷேகம் அதுதான். කුළුවන් විදිහට කියලා කවුරුර එක්කෙනෙක් ගේන්න සභාවට. எப்படியாவது சொல்லி ஒருவரை சபைக்கு அழைத்து සභාව ගොඩනග ගන්න. சபையை கட்டி எழுப்ப. සමාජ මෙතන එන්න පුළුවන්. சில நேரம் வரலாம் இந்த இடத்துக்கு. එයා ගැලෙමිල බන්න පුළුවන්. அவர் ரட்சிக்கப்படலாம். සභා කාලෙකින් වෙන සභාවට යන්න පුළුවන්. கொஞ்ச நாட்கள் வேற சபைக்கு கூட செல்லலாம். කොහෙ ගියත් කමන්නේ එන්නේ දේව අභිමුඛත්වයේ. ஆனால் எங்கே போனாலும் பரவாயில்லை, நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் ස්වාමීන් වහන්සේ එනකොට ඔබ ගෙනියන්න. அவர் உங்களை அழைத்து செல்ல வரும்போது, ස්වාමීනි ஆண்டவரே මම දෙන්නෙක් ගෙනාවා. நான் 2 பேரை கொண்டு வந்தேன். දෙන්නෙක් ගෙලෙමිල දුවා. 2 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். මේක තමයි කියලා කියන්න පුළුවන්. இதுதான் ஆண்டவரே என்று சொல்லலாம். අතවනාගෙන විතරක් යන්න බලාපොරොත්තු වෙන්න. கையை வீசிக்கொண்டு மட்டும் செல்ல விரும்பாதீர்கள். ඉස්සතේ පමණක් යන්න එපා. උනාස කියලා තියෙන ඉස්සතෙන් එන්න එපා කියලා. තියනද වචනේ? வெறும் கையில் வர வேண்டாம் என்று ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். வெறும் கையில வர வேண்டாம்னு வார்த்தை இருக்குதா? பைபிள் இருக்கு. படிக்கலையே இப்படி பார்த்து தெரியும். ஹalleluya. சாய்நாதே அப்பா ஹalleluya. ஆமென். வெறும் கையோட வராதீங்க. வெறும் கையோட வர வேண்டாம்னு சொன்ன ஆண்டவர் உங்களை வெறும் கையோட அனுப்ப மாட்டார். ஹalleluya. ඉස්සතින් එන්න එපා කියපු දෙවියන්වත් ඉස්සතින් ඔබ යවන්නෙත් නෑ. ඔබ පුරවල ආලේප කරලා තමයි යවන්නේ. හalleluya. ස්වාමිනාසේ අපා තාමෙනි තාම ඉක්මනින්ම ඒ 10 වෙනි පරිච්ඡේදයේ 17 වෙනි පදයේ කියවන්න. 17வது வசனம் வாசிக்கலாம். அவன் சமாரியாவுக்கு வந்தபோது கர்த்தர் எலியாவோடு சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவில் ஆகாபுக்கு மீதியான யாவரையும் அழித்து தீர்மளவும் சங்காரம் செய்தார். ஹalleluya. ඔහු සමාරියට ආකාල ස්වාමින් වහන්සේ එලියා ලවා කී වචනය ලෙස සමාරියේ ආබ්ගෙන් ඉතුරු සිටි සියල්ලන් ඔහුගේ වංශය විනාශන තුරු මරා දැමුවෝය. හalleluya. මොනවද කිව්වේ? එලියා තුලින් ආලේප කරන්න කියලා යව්වේ කවුද ආලේප කරේ යගුව? யெகோவா யார் அபிஷேகம் செய்தது? එලියා. எலியா. එලියට දේනස කියලා යවනවා. எலியாவுக்கு தேவன் ஒரு காரியம் சொல்லி යගුව அனுப்பினார். මේකට ආලේප කරපන්. எலியாவை மன்னிக்கவும், யெகோவா இதற்கு அபிஷேகம் செய். යගුව මේ දෙයට පත් කරපන්. யெகோவா இதற்காக நீ මේ දේවල් කරන්න කියපන්. இதெல்லாம் செய்ய சொல்லு. හalleluya. සාවිනාසේ අපා. கர்த்தர் நல்லவர். සාවිනාසේ එහෙම තමයි සභාවේ ඔබව පත් කරන්න කියලා දේව සේවකයන් තුලින් කතා කරලා කියනවා මේ දේ කරන්න කියලා වගකීම බාර දෙනවා. அதே போல தான் சபையிலே உங்களை அபிஷேகம் செய்ய சொல்லி இந்த பொறுப்புகளை செய்ய வைக்க வேண்டும் என்று ஊழியக்காரர்களோடு ඔබ ආලේප ලබා ගන්න නම් ඒ වගකීම අද වෙනකන් නිසි ආකාර ඉෂ්ට කරාද දෙවියන් වහන්සේගේ ඉදිරිපිට ඔබට කියන්න පුළුවන් ස්වාමීනි මම මේ කරා කියලා නිර්භීතව. நீங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் அந்த கடமைகளை நான் செய்திருக்கிறேன் என்று நீங்கள் தைரியமாக அவருடைய சமூகத்தில் நின்று சொல்ல முடியுமா உங்களால்? අද වෙනකන් කෙරේ නැත්තම් පසුතැවිලි වෙන්න. இது வரைக்கும் செய்யவில்லை என்றால் மனம் திரும்புங்கள். දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරා. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். හalleluya. මොනවද මෙතන වචනේ කිව්වේ? வார்த்தை இந்த இடத்துல என்ன சொல்கிறது? එලියා ලබා දෙවියන් වහන්සේ කියපු දේ යගු ඉෂ්ට කරා සෑම දෙයක්ම ආහාබ්ද ආපගේ වංශයම මරලා දැම්මා. கர்த்தர் எலியாவோடு சொன்ன வார்த்தையின் அவ்வளத்தையும் யெகூ கொண்டு ஆண்டவர் செய்தார். யெகூ என்ன செய்கிறார்? ஆகாபையும் அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் முழுவதுமாக அழித்து போட்டார். ஹalleluya. මෙතන තමයි සාවුල් වරද්දගත්තේ. இதைதான் சவுல் සාවුල්ට කියපු දේ හරියට කෙරෙන පොඩ්ඩක් ඉතුරු කරගත්තා. சவுல் வந்து தனக்கு சொன்ன காரியத்தை செய்யாமல் கொஞ்சம் மீதி வைத்தான். ඒ නිසා සාවුල්ගේ සිංහාසනය නැති වෙලා ගියා. அதனால் சவுல் ராஜ்யபாரம் நிர்மூலமாயிற்று. සාවුල්ට පැරදි නපුරු ආත්මිකුත් ඇතුළට ආවා. சவுலுக்கு ஒரு பொல்லாத ஆவியும் விடப்பட்டது அவருக்குள். මම නෙවෙයි කියන වචනේ வார்த்தை තියෙනවා. அப்படிதான் சொல்கிறது. ඔබටත් කියන්නේ. நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். ඔබට පත් කළා ඔබට දුන්න වගකීම හරියට කෙරේ නැතිනම් உங்களை ஏற்படுத்தின உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் கடமைகளை சரியா செய்யவில்லை என்றால் සමහර විට වැරදි ආත්ම ඔබ තුරට වලින් ගන්න. சில நேரம் பொல்லாத ஆவிகள் எங்களுக்குள் வரலாம். ඔබ වැරදි ස්ථානයේ ගිහලා අනුශාසන ලබන්න පුළුවන්. நீங்கள் தவறான இடங்களுக்கு போய் ஆலோசனைகள் ඊට கேட்பீர்கள். පස්සේ ඔබ වලේ වැටෙන්න அதுக்கு පුළුවන්. பின்பு நீங்கள் குழியில விழலாம். ඔබගේ ආත්මික ජීවිත විනාශ කර ගන්න உங்களுடைய පුළුවන්. ஆவிக்குரிய வாழ்க்கைகள் ඔබගේ ශුද්ධ ජීවිත විනාශ කර ගන්න පුළුවන්. பரிசுத்த வாழ்க்கை அழிக்கப்பட்டு ඔබ යන ගමන වැටෙන්න පුළුවන්. நீங்கள் போகிற வழியில விழுந்து කඩා කප්පල් වෙන්න ඉඩ දෙන්න එපා. உடைந்து போக விடாதீர்கள். යක්ෂයා ලස්සනට තමයි ඉසබෙල් වගේ මේකප් කරගෙන. பிசாசானவன் யெசபேலை போல அலங்கரித்துக் கொண்டு அழகாக வருவார். ඔබගේ ශුද්ධකම කිලුට කරන්න. உங்களுடைய பரிசுத்தத்தை அழிப்பதற்கு. ඔබගේ ස්වර්ග රාජ්‍ය ගමන බාධා කරන්න. பரலோக ராஜ்யத்தின் பயணம் நீங்கள் சென்று கொண்டிருக்கிற பயணத்தை ඔබගේ தடைப்படுத்துவதற்கு. ජීවිතකම නැති කරන්න. உங்களுடைய வைராக்கியத்தை அழிப்பதற்கு. ඔබගේ සමාන ලක්ෂ්‍යத்தை ගැන சொல்றது. ඔබගේ ප්‍රතිපත්තිය නැති කරන්න. உங்களுடைய லட்சியத்தை அழிப்பதற்கு. ඔබට තියෙනවා ඒ ඉලක්කය නැති කරන්න. உங்களுக்கு இருக்கிற
அந்த இலக்கை உடைப்பதற்கு ඔබව කඩා කප්පල් කරන්න உங்களை உடைப்பதற்கு ඔබගේ ඇදහිල්ල කඩා කප්පල් කරන්න விசுவாசத்தை ඔබගේ உடைப்பதற்கு සුද්ධ ජීවිතය කඩා உங்களுடைய කප්පල් பரிசுத்த කරන්න வாழ்க்கையை உடைப்பதற்கு යක්ෂයා අලංකාර වෙයි பிசாசன் அழகாக කිසි வருவார் විදිහකට සද්දෙට ඉඩ දෙන්න එපා எந்த சத்தத்துக்கு விடை கொடுக்காது දේව සේවකයෝ தேவ ஊழியர்கள் ඒ චර්මච්ඡේදිත තොලක් ඇති අය වෙන්න ඕනි அவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட உதடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் චර්මච්ඡේදිත ශ්‍රවණ කන් තිබෙන අය වෙන්න ඕනි விருத்த சேதனம் பண்ணப்பட்ட காதுகள் இருக்கிறவர்களாக இருக்க හලෙලූයා வேண்டும். ස්වාමිනාසේ ආපා நல்லவர். දැන් ඒගොල්ලෝ ඔක්කොම කරා யெகூ எல்லாவற்றையும் දැන් තව செய்தார். දෙයක් ඉෂ්ට වෙලා තියෙනවා තව දෙයක් ඉතුරු වෙලා இன்னொரு காரியம் மிகுதியா இருந்தது. ඒගොල්ලෝ අන්තිමට මොනවද කරන්නේ யெகூ கடைசியாக என்ன දහවන செய்தார்? පරිච්ඡේද ගෙදර ගිහලා කියවලා බලන්න பத்தாவது அதிகாரத்து வீட்டுல போய் வாசித்து පාගල් பாருங்கள். වෙන්නේ ලොකු පූජාවක් පවත්වනවා பாகாலுக்காக ஒரு பெரிய ஒரு பூஜை ඉතින් அழுத்தப்படுத்தப்பட்டது. ඔක්කොම එතනට රැස් වෙනවා இப்போ என்ன செய்கிறார்கள்? எல்லாரும் அந்த இடத்துக்கு கூடுகிறார்கள். ඒගොල්ලෝ කියනවා யெகூ சொல்லுகிறார், එක් එක්කවත් බේරලා යන්න බැරි නැතු කපලා දාපන් ஒருவர் கூட மீதியாக தப்பித்து செல்லக்கூடாது, எல்லாரையும் வெட்டி போட வேண்டும். ඒගොල්ලෝ ලොකු පූජාවක් තියලා ඉන්වයිට් කරා පාටියට யெகூ என்ன பண்றார்? பெரிய ஒரு பாட்டி ஒன்றை பூஜையை வைத்து எல்லாரையும் இன்வைட் பண்ணுகிறார். ආපු සෑම දෙනාම මරලා දාන්න කිව්වා வந்திருந்த அவ்வளவு பேரையும் அவர் கொலை செய்கிறார், வெட்டி කිසිම போட்டார். දෙයක් ඉතුරු කරේ නැහැ ஏதோ ஒரு காரியத்தை மீதி வைக்கவில்லை. අපි අන්තිමට කියවලා ඉවර කරමු நாங்கள் கடைசியாக ஒரு வார்த்தை வாசிக்கலாம். අපි දහවනි පරිච්ඡේද 11 කොනින් කියවන්න 11 வாசிக்கலாம். இஸ்ரவேலிலும் ஆகாபின் குடும்பத்தாரில் மீதியான யாவரையும் அவனுக்கு இருந்த எல்லா மந்திரிகளையும் அவனை சேர்ந்த மனுஷரையும் அவனுடைய ஆசாரியர்களையும் அவனுக்கு ஒருவரையும் மீதியாக வைக்காதபடியாக கொன்று போட்டான். හලෙලූයා ඒ වගේ 28ක් කියවන්න ඉවර කරමු இப்படியே யெகூ பாகாலை இஸ்ரவேலில் இராதபடி அழித்து போட்டான். හලෙලූයා සයනස අපත් කියවන්න මෙසේ යේහු යෙස්රේල්හි ආබ්ගේ වංශයේ ඉතුරුව සිටි සියල්ලන්ද ඔහුගේ සියලු ප්‍රධාන තැනැත්තන්ද ඔහුගේ නෑයන්ද ඔහුගේ පූජකයන්ද ඔහුට එක්කෙනෙක්වත් ඉතුරු නොකර මැරුවෝය. ආමේන් මෙසේ යේහු ඊශ්‍රායලුන් අතරින් බාල් නැති කර දැමුවෝය. 28නේ ඔව් කියවන්න ඉවරනේ හලෙලූයා ස්වාමිනාසේ ආපත් ස්වාමිනාසේ දුන්න ආලේපේ වගකීම යගු කරපු නිසා ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகத்தின் கடமைகளை யெகூ செய்ததினால் යගුට හම්බෙච්ච ප්‍රතිඵලය මොනවද දන්නවද யெகூ கிடைத்த பிரதிபலன், அதாவது விளைவு என்ன தெரியுமா? දෙවනි රාජාවලිය 15 වෙනි පරිච්ඡේදය 12 කියවන්න 2 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 12வது வசனம். අපි වෙන කරමු உன் குமாரர் 4ஆம் தலைமுறை மட்டும் இஸ்ரவேலருடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்கள் என்று கர்த்தர் யெகோவோடே சொன்ன வார்த்தை இதான். அப்படியே ஆயிற்று. හලෙලූයා ආමේන් කරගල තටි කතරක නඩිසලුවා හලෙලූයා ස්තෝත්‍රම් ස්තෝත්‍රම් කියවන්න පුතා සිංහලෙන් මෙය වනාහි නුඹේ පුත්‍රයෝ සතරවෙනි පරම්පරාව දක්වා ඊශ්‍රායලි සිංහාසන ඉඳවන්නෝ යයි ස්වාමින් වහන්සේ යේහුට වදාළ වචනය එලෙසම සිද්ධ වුණේය. හලෙලූයා යේහුට වදාළ වචනය නුඹේ පුත්‍රයා නුඹේ කුමාරයන් පරම්පරා 4කට රාජ කරන්නේ හලෙලූයා ඒක එලෙසම සිදු වුණා. தலைமுறை மட்டும் சிங்காசனத்தில் உன் குமாரர் இருப்பார்கள் என்று அது அப்படியே நடந்தது. හේතුව මොනවාද காரணம் என்ன? ඊගුට දුන්න වගකීම ආලේප කළ දුන්න වගකීම එලෙසම කරපු නිසා யெகூக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமையை, அந்த அபிஷேகத்தின் கடமையை அவர் சரியாக செய்ததினால், ඉෂ්ට කරපු නිසා ඊගුට ලැබිච්ච ප්‍රතිඵල මොනවාද அவர் சரியாக அதை செய்ததினால் அவர் கிடைத்த அந்த பிரதிபலன் පරම්පරා 4ම ඔවුන් රජවරු 4 தலைமுறைகள் அவருடைய குமாரர்கள் පරම්පරා 4ම රජවරු 4 தலைமுறைகள் හලෙලූයා අද ඔබයි මයි அன்றைக்கு நாங்களும் நீங்களும் ස්වාමිනාසේ දුන්නව ආලේපේ වගකීම යුතුයකම ඉෂ්ට කරනවා නම් அவர் கொடுத்த அபிஷேகத்தின் கடமைகளை, பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுவோம் என்றால் අපේ පරම්පරා 4ම උන්වහන්සේගේ රජවරු හා පූජකවරු எங்களுடைய பரம்பரைகள் 4 தலைமுறைகள் மட்டும் அவருடைய ஆசாரியர்களாகவும் லேவியராகவும் இருப்பார்கள். කිසිම දෙයකට බය වෙන්න ඕනේ නැහැ எதற்கும் பயப்பட தேவையில்லை. උන්වහන්සේ ඒක ඉෂ්ට කරයි அவர் அதை උන්වහන්සේ පොරොන්දු நிறைவேற்றுவார். වචන දෙනවා උන්වහන්සේ කියපු දේ එහෙම්ම කරා அவர் வாக்குத்தத்தம் பண்ணினது அப்படியே செய்தார். சாமதன நெகிட சிடுமோ எல்லாரும் எழுந்திருப்போம் தேவ சமுத்திர கண்களை மூடி தேவ புக்க தபගේ අස්වාල උන්වහන්සේ බාර වෙමු ආලේපි යුතුයකම ඔබ ඉෂ්ට කරනවද ඔබගේ පරම්පරා 4ම ඔබ රජ කරන්නේ ආලේපිලත් පුද්ගලයා සම මොහොතේම දෙවියන් වහන්සේගේ සේවය දෙවියන් වහන්සේ ගැන පමණයි හිතන්නේ වෙන කිසිම දෙයක් ගැන හිතන්නේ නැහැ ඒක තමයි ආලේපේ රාස ආලේපිලත් පුද්ගලයා තමන්ගේ මයින්ඩ් එක කන්ට්‍රෝල් කරනවා ආලේපිලත් පුද්ගලයා තමන්ගේ ශරීරය කන්ට්‍රෝල් කරනවා ආලේපිලත් පුද්ගලයා
ලෝකේ ජය ගන්නවා. යේසුස් වහන්සේට ආව පරීක්ෂාව ඒක තමයි. ඒ යක්ෂයන් කියන පරීක්ෂාව ඒක තමයි. පොඩ්ඩක් බලන්න. මයින්ඩ් එක, ශරීරය, ලෝකය කන්ට්‍රෝල් කරන්න පුළුවන් ආලේපලත් පුද්ගලට පමණයි. ශරීරය කියන්නේ උන්වහන්සේට බඩගිනින තිබුණා මේ ගල් රොටි කරලා කන්න කිව්වා. මයින්ඩ් එකට ලෝකේ රාජ්‍ය පෙන්නුවා. මයින්ඩ් එකට කිව්වා උඩ ඉඳලා පනින්න කියලා. දේවදූතයන් ආරක්ෂා කරයි කියලා. ස්වාමීන් කිව්වා දේව වචනය නොකරන්න කියලා. ලෝකේ රාජ්‍ය පෙන්නුවා ලෝකයේ ගැන. ඒ තුනම යේසුස් ජය ගත්තා. අද යේසුස් ඔබ මම ජය ගන්න තමයි අඬ ගහලා තියෙන්නේ. ඒක යේසුස් කියන්නේ මම ලෝකේ ජය ගත්තා. නුඹලා තැතිනෝ ගනින්න නුඹලා ජය ගන්න කියලා. මම සුද්ධ මෙන් ඔබ සුද්ධ සිටින කියලා උන්වහන්සේ කැඳවීම දීලා තියෙනවා. අපි එහෙම උන්වහන්සේට බාර වෙමුද?